ஆண்டுகளுக்கு முன்பு மூலிகைகள் மூலம் நம் உடம்பில் இருக்கும் அனைத்து தீராத நோய்களையும் தீர்த்து வைத்தார்கள் நம் முன்னோர்கள். எனவே அந்த மூலிகைகளின் நலன்களை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். நம்ம இன்றைக்கு ஒரு பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பழம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆப்பிள், நம்ம சொல்லக்கூடிய ஒரு பழம். இந்த ஆப்பிளை பற்றி நம்ம தெரியாதவர்களே இருந்திருக்க முடியாது. மருத்துவ உலகமாகட்டும், டாக்டர் இல்லாமல் நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு ஆப்பிள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம நிறைய புத்தகங்களில் படிச்சிருக்கோம். ஆப்பிள் தெரியாதவர்களே இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பொதுவாக எல்லா காலநிலைகள்லையும் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பழம் இந்த ஆப்பிள். இந்த ஆப்பிள் ஏதோ மேலை நாடுகளிலிருந்து கிடைத்த ஒரு பொருள் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஆப்பிளை பற்றி குறிப்புகள் ராமாயணத்திலே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ராவணன் எழுதக்கூடிய ஒரு புத்தகத்துடைய பெயர் அர்க்க பிரகாசம் அப்படின்னு பேர். இந்த அர்க்க பிரகாசம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, எப்படி பழங்களிலிருந்து, பூக்களிலிருந்து, மூலிகைகளிலிருந்து அதோடைய டிஸ்டில் எக்ஸ்ட்ராக்ட் கொதிக்க வைத்து எவ்வாறு அந்த மூலப்பொருளை மட்டும் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ராவணன் எழுதிய அந்த புத்தகத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். பலவிதமான டிஸ்டிலேஷன் எக்யூப்மெண்ட்ஸு, ஒவ்வொரு வகையான பழங்களை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கும்போது அந்த எக்ஸ்ட்ராக்டுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன, எந்த அளவு அதை மருந்தாக உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ராவணன் நிறைய குறிப்புகள் எழுதி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இந்த ஆப்பிள் பற்றி அவர் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு ரொம்ப இன்றைக்கு பிரசித்தமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இந்த வினிகர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். வினிகர் அப்படிங்கிறது புளித்த காடின்னு சொல்லுவோம். பொதுவாக பழங்களையோ காய்கறிகளையோ போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அதை புளிக்க வச்சு அதன் பிறகு அதிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு திரவத்தை நம்ம உபயோகப்படுத்துவோம். ஊறுகாய்களில் காடி உபயோகப்படுத்தப்படுவது அப்படிங்கிறது தொன்று தொட்டு நம்மளுடைய தலைமுறைகளில் இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் ராவணனுடைய அந்த புத்தகத்தில் இந்த ஆப்பிள் பழத்தை எவ்வாறு வினிகராக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கல்ச்சரில் அதை மறந்துட்டோம். நம்மளுடைய நாட்டில் பெரும்பாலும் அதிலிருந்து வினிகர் எடுத்து உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது இன்றைக்கும் வட மாநிலங்களில் சில இடங்களில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆனால் தென் மாநிலங்களில் நம்ம அதை பற்றி அதிகமாக கவலைப்படுவது கூட கிடையாது. ஏன்னா அமெரிக்காலேயும் ஐரோப்பாவிலையும் இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிக மிக பிரசித்தமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்ம ஊரில் எப்படி ஒரு எலுமிச்சை சாறு, ஒரு நெல்லிக்காய் சாறு, ஒரு திரிபலா சாறு சாப்பிட்டா உடலுடைய ஆரோக்கியம் எவ்வாறு மேம்படுகிறது அப்படிங்கிறத நிறைய புத்தகங்களில், தொலைக்காட்சிகளில், நூல்கள்லாம் நம்ம படிக்கிறோமோ, உபயோகப்படுத்துகிறோமோ, அதே போல் இன்றைக்கு அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா நம்ம ஆயுர்வேதத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆப்பிள் சிடார் வினிகர்னு சொல்லக்கூடிய அந்த வினிகர் பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அமெரிக்காவில் ரொம்ப காமன், 10 வீடுகளில் ஒரு வீட்டில் ஆப்பிள் சிடார் வினிகர் உபயோகப்படுத்துகிறத பார்க்குறோம். ஐரோப்பாவில் 7 வீடுகளில் ஒரு வீட்டில் ஆப்பிள் சிடார் வினிகர் உபயோகப்படுத்துகிறத பார்க்குறோம். ஆஸ்திரேலியாவில் 45 வீடுகளில் ஒரு வீடுகளில் ஆப்பிள் சிடார் வினிகர் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு அவர்களுடைய உணவு பழக்கத்திலேயே இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. இந்த ஆப்பிள் சிடார் வினிகருடைய மிக முக்கியமான மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது மருத்துவ குணம் இந்த கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒரு 35 வயது ஆண்களுக்கு முட்டுகளில் வலி ஏற்பட ஆரம்பிக்கும், கை கால்களில் வீக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். முட்டுகளில் மருத்துவமனைக்கு போவோம், பரிசோதனை செய்து பார்க்கும்போது உங்கள் உடம்புல யூரிக் ஆசிட் ரொம்ப அதிகமாக இருக்குது, வேறு வழி இல்லை, நீங்கள் நிறைய டயூரெட்டிக் சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி மருந்துகளை கொடுப்பாங்க. சில நேரங்களில் அதை பார்க்கும்போதே அதோட அளவு மிக அதிகமாக இருக்கும். அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் மருந்துகள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி யூரிக் ஆசிட் மிக அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் மிக சுலபமாக என்ன பண்ணலான்னா, ஒரு 30 மில்லி அளவுக்கு இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் எடுத்து ஒரு 100 மில்லி வெந்நீர் அதில் கலந்து காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் அதை குடிச்சிடணும். குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாதீங்க. ஒரு 3 மாதம் அதை யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி போய் உங்களுடைய ரத்தத்தை பரிசோதனை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களோட யூரிக் ஆசிட்லாம் திரும்பவும் நார்மலுக்கு வந்திருக்கும். உடம்புல வலி வேதனை எதுவுமே இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம இருக்கிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு
மிக வேகமாக உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலை பலப்படுத்துவதில் இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் நம்பர் 1. நம்பர் 2, இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மருந்துகளை பார்த்தாலே ஒரு அலர்ஜி. சார் எனக்கு வந்து பிபிக்கு மருந்து, சுகருக்கு மருந்து, எனக்கு அதுக்கு மருந்து, இதுக்கு மருந்து, நிறைய மருந்து இருக்குது சார், இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு அலர்ஜியாக இருக்குது சார், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சார்ன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த மருந்துமே இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வேணுமா? ஆப்பிள் சிடார் வினிகர் 30 மில்லி 100 மில்லி வெந்நீரில் கலந்து காலையில் ஒரு வேளை சாப்பிடுங்க. உங்களோட பசி இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட மோஷன் ஒரு நாளைக்கு 2 முறை ரொம்ப க்ளீனாக மூவ் ஆகும். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அளவு நல்ல வேகமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். சர்க்கரை நோய் இருப்பவர்கள் கூட ஆப்பிள் சிடார் வினிகரை எடுத்துக்கொள்ளும்போது அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். மிகச்சிறந்த ஒரு உணவுப் பொருள் இந்த ஆப்பிள் சிடார் வினிகர். அதே போல் இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் வரல, எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு உடல் எடை மிக அதிகமாக இருக்கிறது, எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்களை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். அந்த பெண்கள்லாம் ரொம்ப அழகாக என்ன பண்ணலான்னா, அந்த ஆப்பிள் சிடார் வினிகர் ஒரு 15 மில்லி அளவுக்கு எடுத்து ஒரு கிளாஸ் வெந்நீர் அல்லது 50 மில்லி வெந்நீர் கலந்து காலையில் ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிடணும். ஒரு 3 மாதம் இதை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய தசையுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். பொதுவாக உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பொறுத்து பெண்களுடைய உடல் அமைப்பு இருக்கிறத பார்க்கலாம். கருமுட்டை பையில் கட்டிகள் இருக்கா, அவங்களுக்கு வந்து அடிவயிறு பகுதி, பிட்டப்பகுதி, தொடைப்பகுதி பெருசாக இருக்கிறத பார்க்க முடியும். தைராய்டு நோயுடைய குறைபாடு இருக்கா, முகம் பெருசாக இருக்கும், மார்பு பகுதி பெருசாக இருக்கும், வயிறு முன்பக்கமாக பெரியதாக இருக்கும், தொடைப்பகுதி பெரியதாக இருக்கும், கை கால் மிகவும் ஒல்லியாக இருக்கும். அந்த மாதிரி உடலில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு வகை பிரச்சனைக்கு ஏற்றாற்போல் உடலுடைய பருமன் வேறு வேறு இடத்துல அதிகமாக கொழுப்புகள் சேர்கிறத நம்ம பார்க்க முடியும். அதில் இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும், உங்களுக்கு உடல் பருமனாக இருந்தாலும், உங்களுடைய வந்து தைராய்டு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்குது, உங்களுக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் இருக்குது, இல்லை உங்களுக்கு கருப்பை கட்டிகள் இருக்குது, எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஆப்பிள் சிடார் வினிகரை மட்டும் ஒரு 30 மில்லி ஒரு 100 மில்லி வெந்நீரில் சேர்த்து காலையில் ஒரே ஒரு வேளை தான் அது சாப்பிட்டிங்கன்னா உடனே மாற்றம் அடைவதை பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதய அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறார்கள். இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு நிறைய மருந்துகள், ஒரு நாளைக்கு 30 மாத்திரை 40 மாத்திரை சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த மாத்திரைகள் சாப்பிட்ட பிறகு அவங்களோட ரெகுலரான லைஃப் ஸ்டைலை கண்டினியூ பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் முடிவது கிடையாது. அந்த மாதிரி இருப்பவங்க மீண்டும் இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்கள் கூட ஒரு 20 மில்லி ஆப்பிள் சிடார் வினிகர் எடுத்து ஒரு கிளாஸ் வெந்நீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 3 மாதத்திலேயே அவங்க வழக்கமாக செய்யக்கூடிய இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் என்ன பண்ணி பார்த்தாலும் அதோட லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி நார்மல் லெவலுக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளுடைய அளவு அதிகமாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் 3 மாதம் 5 மாதம் ஆகும்போது அவங்க உடலில் பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த ஆப்பிள் சிடார் வினிகரோட அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்ளும்போது அவர்களுடைய உடலுடைய திறனில் பரிசோதனைகளில் நல்ல முடிவுகள் நிறைய ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் எடையை பற்றிய மிகப்பெரிய ஒரு கவலை இருக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு என்னோடய உடல் எடையை குறைக்க முடியல, நான் வாக்கிங் போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் வந்து டயட்டிங் இருக்கேன், எனக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், எனக்கு உடல் எடை குறையலைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க வழக்கமாக செய்யக்கூடிய உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், அது கூட இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் 30 மில்லி 100 மில்லி வெந்நீரில் கலந்து காலையில் ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு எடுத்துக்கணும். பொதுவாக இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் இன்றைக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகவே இருக்குது. மிகவும் புளிப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ வந்து புளிப்பு இருக்கும்போது நிறைய பேருக்கு புளிப்பு சாப்பிட பிடிக்கலைன்னா அதோட சிறிதளவு தேன் கலந்து அதை சாப்பிட்லாம். ஆண், பெண், குழந்தைகள் 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் 10 மில்லி எடுத்துக்கலாம். 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இதை கொடுக்கக்கூடாது. 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதை ஒரு நாளைக்கு டோஸாக 30 மில்லி அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு உணவாக அல்ல, ஒரு மருந்தாக அல்ல, ஒரு ஊட்டச்சத்து மிக்க பானமாக
காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து உபயோகப்படுத்தி கொண்டு வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். தீயவைகளை அகற்றிவிட்டு நன்மைகளை உணர்ந்து கொண்டு சமுதாயத்தில் எவ்வாறு நடமாடலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பற்றி நாம் நிறைய பேசிக்கொண்டிருக்கிறோம், நிறைய விவாதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெண்களின் மீதான பல்வேறு அடுக்குகளில் இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் என்பது இன்றைக்கு ஊடகங்களில் பெரும் விவாதங்களை உருவாக்கி இருக்கிறது. பெண்கள் எங்காவது பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. எல்லா வயதிலுமே பெண்கள் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறார்கள். அது 3 வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, மூதாட்டியாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் எந்த அந்தஸ்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய பாதுகாப்பின்மை என்பது இன்றைக்கு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது. வேறெந்த காலகட்டத்தையும் விட இப்பொழுது பெண்களுக்கு மீதான இந்த அச்சுறுத்தல் பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு தூரம் கல்வியும் சமூக விழிப்புணர்வும் பெண்களுடைய உரிமைகள் குறித்த ஒரு பார்வைகளும் விரிவடைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பெண்கள் மிகப்பெரிய அளவிற்கு வன்செயல்களுக்கு ஆளாகிறார்கள். அவர்களுக்கான அடிப்படை பாதுகாப்புகளை கூட நம்மால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்பது அவலத்திலும் அவலமான ஒரு செய்தி. அதற்கு உதாரணமாக எத்தனையோ விதமான செய்திகள் ஒவ்வொரு நாளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. சமீபத்தில் நான் ஒரு புள்ளி விவரம் ஒன்றை படித்தேன். ஒரு தொண்டு நிறுவனம் ஒன்று நடத்திய ஒரு ஆய்வு. அதாவது இந்த சேரி பகுதிகளில், இந்த ஸ்லம்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஒதுக்குப்புறமான அல்லது ஒரு புறக்கணிக்கப்பட்ட மக்களை ஒரு அடித்தளமாக கொண்ட பகுதியில் வாழக்கூடிய பெண்களினுடைய நிலை பற்றியது அந்த செய்தி. இந்த தொண்டு நிறுவனம் நடத்திய அந்த ஆய்வில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களில் 2இல் 1 பெண் அவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார் என்கிற ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவலை சுட்டி காட்டுகிறது. அவர்களுடைய உறவினர்களாலோ, வீட்டில் இருப்பவர்களாலோ, மற்றவர்களாலோ பல்வேறு விதமான பாலியல் துன்பங்களுக்கு அவர்கள் ஆட்படுத்தப்படுகிறார்கள் என்பதை அந்த ஆய்வு என்பது சுட்டி காட்டுகிறது. இது உண்மையிலேயே அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒன்று. 2 பெண்ணிற்கு 1 பெண் அப்படி பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 50% பெண்கள் இந்த பாலியல் கொடுமைகளுக்கு, குறிப்பாக இது போன்ற ஒரு சேரி பகுதிகளில் வாழக்கூடிய பெண்கள் ஆளாகிறார்கள் என்பது அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. அதிலும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த தகவலில் இன்னும் பல அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு செய்தி என்பது, நிறைய பெண்கள், பெரும்பாலான பெண்கள் அதில் 15 வயதிற்குள்ளாகவே திருமணம் செய்து வைக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 40% பெண்கள் அவர்கள் 20 வயதிற்குள் திருமணமாக செய்து வைக்கப்பட்டு விடுகிறார்கள் என்கிற போது அவர்கள் மிக சுலபமாக இந்த பாலியல் ரீதியான வன்முறைகளுக்கும் பிற கொடுமைகளுக்கும் அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் என்னவென்றால், இந்த குடிசை பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 2% பெண்கள் மட்டும்தான் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். 40% பெண்கள் பள்ளி படிப்பை தாண்டாதவர்கள் என்கிற ஒரு செய்தியும் கூட. பள்ளிப்படிப்பு படித்தவர்களே ஒரு 40% தான் என்கிற போது 60% பெண்கள் கல்வியறிவற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதும் அவர்கள் மீதான இந்த வன்முறைகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது உண்மையிலேயே இவர்களுடைய பாதுகாப்பு என்பது இன்றைக்கு எந்த அளவிற்கு ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது, அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. இது உண்மையில் ஒரு கல்வியறிவற்ற அல்லது சமூக பின்புலமற்ற ஒரு சேரி பகுதிகளில் வாழக்கூடிய, குடிசை பகுதிகளில் வாழக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் இது போன்ற கொடுமைகள் நடக்கிறதா என்றால் இல்லை. சமூகத்தின் மிக உயர்மட்டங்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் கூட இத்தகைய பல கொடுமைகள் இழைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு பிரபல நடிகை, அவர் தனக்கு இழைக்கப்பட்ட ஒரு பாலியல் குற்றம் பற்றி அவர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அப்படி புகார் செய்த பிறகு அவர் ஓடுகிற காரில் சிலர் அவரை எப்படி துன்புறுத்தினார்கள், எப்படி பாலியல் ரீதியான சித்திரவதைகளை கொடுத்தார்கள் என்பதை பற்றி அவர் பேட்டியளித்தார். அதைத் தொடர்ந்து இன்னும் பல நடிகைகள் தாங்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட அந்த செய்திகளை எல்லாம் கூட அவர்கள் வெளியிட்டார்கள். நாம் செய்திகளை படிப்பதும் வருந்துவதும் அதற்கான ஒரு சுவாரஸ்யமான முறையில் அதை விவாதிப்பது மட்டும்தான் தொடர்ந்து இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. சமூகத்தினுடைய எல்லா மட்டங்களிலும் பெண்களினுடைய இந்த பாதுகாப்பின்மை என்பது இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. பெண்களை பொது இடங்களில் சீண்டுவது, இரட்டை அர்த்தம் தரக்கூடிய வகையில் பேசுவது, சமூக வலைத்தளங்களில் அவர்களுக்கு எதிரான குற்றங்களை அரங்கேற்றுவது, புகைப்படங்களை மார்பிங் செய்து மிரட்டுவது, அல்லது சில சமயம் சில புகைப்படங்களை அவர்களுக்கு தெரியாமல் எடுத்து வைத்து கொண்டு அவர்களை மிரட்டுவது, இதெல்லாம் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் மிகவும் சுலபமாகிவிட்டது. யார் வேண்டுமானாலும் ஒரு பெண்ணை இன்றைக்கு அவரை அந்தரங்கமாக புகைப்படம் எடுத்து அவரை அச்சுறுத்த முடியும் என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் 2 விதமான விஷயங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது.
பாலியல் ரீதியான சீண்டல்கள், குற்றங்கள், அத்துமீறல்களை மிக கடுமையாக அணுகக்கூடிய சட்டமும் ஒரு சமூக அணுகுமுறையும் நமக்கு தேவை. காவல்துறையினர் கண்டும் காணாமல் இந்த வழக்குகளை விடுவது, குற்றவாளிகளை தப்ப விடுவது என்பது மேலும் பல புதிய குற்றங்கள் சமூகத்தில் உருவாவதற்கு தான் வழிகொள்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு புறம் பெண்கள் தங்களுக்கு இதுபோன்ற குற்றங்கள் இழைக்கப்படுகிற போது மிக தைரியமாக முன்வந்து அவற்றை சமூகத்தின் பார்வையில், சட்டத்தின் பார்வையில் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருவது தங்களுக்காக மட்டுமல்ல, நாளைக்கு வேறு பெண்களும் இதுபோல பாதிக்கப்படக்கூடாது என்கிற அடிப்படையிலாவது பெண்கள் இந்த விஷயத்தை செய்வதற்கு முன்வர வேண்டும். ஏனென்றால் இந்த பெண்களின் மீதான அத்துமீறல் என்பது ஒரு மிகப்பெரிய சமூக நோயாக மாறிவிட்டது. அந்த சமூக நோயை நாம் குணப்படுத்துவது என்பது அல்லது அவற்றை நாம் சீர்படுத்துவது என்கிற கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் தான் இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு நம் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் சம்பந்தமான பதட்டத்தில் இருக்கிறார்கள். தங்கள் குழந்தைகளை வீட்டில் விட்டு செல்வதற்கு கூட அஞ்சுகிறார்கள். ஒரு தெரிந்தவர்களிடம் கூட அவர்களை விட்டு செல்வதற்கு அஞ்சுகிறார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் உருவாகி இருக்கிறது. இந்த பதட்டத்தை தணிப்பது என்பது, இந்த பதட்டத்தை மாற்றுவது என்பது, சமூகத்தில் நம்பிக்கையை விதைப்பது என்பது நிச்சயமாக சட்டத்தின் மூலமாகவும் தார்மீக நெறிகளை உயர்த்துவதன் மூலமாகவும் மிகப்பெரிய அளவிற்கு மக்களிடம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதன் மூலமாகவும் தான் சாத்தியம். மாறாக குற்றங்கள் எங்கோ நடக்கின்றன என்று நாம் நினைக்கக்கூடாது. அது எந்த நேரத்திலும் நம்முடைய வீட்டின் கதவுகளை தட்டலாம், நம்முடைய வீட்டினுடைய அறைக்கே அது வந்துவிடலாம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை ஒட்டுமொத்த சமூகமும் நிகழ்த்த வேண்டும். அப்படி நிகழ்த்துகிற போதுதான் இந்த குற்றங்களுக்கு எதிராக நாம் ஓரடியேனும் இந்த சமூகம் எடுத்து வைக்க முடியும். அதன் மூலமாக குற்றங்கள் உருவாவதற்கான அந்த சூழலையும் நாம் களைய முடியும். இல்லாவிட்டால் குற்றங்கள் உருவாவதற்கான அந்த சூழலை அப்படியே வைத்துக்கொண்டு நாம் குற்றவாளிகளை மட்டும் நாம் தண்டிக்க வேண்டும் என்று சொல்வது என்பது நடைமுறையில் எந்த பயனையும் தராது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு நம் அனைவருக்கும் பாலியல் குற்றங்கள் தொடர்பான ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் அறிந்தும் அறிந்திராத பல துறைகளை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார்கள். எனவே இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் அனுபவசாலி யார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அழகியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் ராம். அழகியல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்ற இந்த துறை எல்லாருக்கும் ஒரு பயமாக இருக்குது. இதுக்கு போகலாமா, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு பார்க்குறோமே அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் டாக்டரை பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க, இன்றைக்கி சாமானிய மனிதர்கள் கூட முக்கியமான பல விஷயங்களுக்கு இந்த துறையை நாடி வராங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்பி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த துறை சார்ந்த நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு அழகியல் அறுவை சிகிச்சை நிபுணர், பிளாஸ்டிக் சர்ஜன் அப்படிங்கிற முறையில் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். இப்போது பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம நிறைய விஷயங்கள் இதில் இருக்கிறத பார்க்குறோம். தலைமுடியிலேருந்து கால் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நமக்கு வேணுங்கிற விதத்தில் சரி பண்ணிக்க முடியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆனால் அதில் நிறைய சிக்கல்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி வகைப்படுது, இதை எந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம்? நீங்கள் இதில் எவ்வளோ தூரம் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கீங்க? மற்ற நாடுகளை ஒப்பிட பார்க்கும்போது நம்ம நாட்டில் இந்த துறைக்கான வரவேற்பு எப்படி இருக்குது? நிபுணர்கள், டாக்டர்ஸ் எக்ஸ்பர்டைஸ் எவ்வளோ தூரம் இருக்காங்க? இப்படி பல விஷயங்கள கருத்துக்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் டாக்டர். ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இந்த துறை பற்றி சொல்லுங்கள். இந்த துறை எதெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்குது? ஓகே, பிளாஸ்டிக் சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராட் ஸ்பெஷாலிட்டி. இது நம்ம ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்கின் பத்தாமல் போகிறப்ப ஸ்கின்னை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறது, கேன்சர்னால வரவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எப்படி அது அடையாளமே தெரியாத மாதிரி கவர் பண்ணி கொடுக்குறது, ப்ளஸ் அது மாதிரி உதடு பிளவு அண்ட் அந்த குழந்தைங்களில் வர அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற அது ஒரு தனி பிரிவு அது. அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அழகு கலை அறுவை சிகிச்சைங்கிறது இன்னொரு ஸ்பெஷல் யூனிட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை மாற்றி கொடுக்குறது, உங்களே ஹாப்பி பண்ணுறது. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒரு யூனிட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்கள பார்த்தா நார்மலாக இருக்கும், அதை பற்றி நல்லதான் இருக்கு, இதுக்கு போய் ஏன் சர்ஜரி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம யோசிப்பாங்க. பட் அவங்க ஆள் மனசில் அதுக்குரிய ஒரு 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 பயங்கரமான ஒரு எரிமலை மாதிரி அது ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை வெளியில் யார்ட்டையும் சொல்ல முடியாது. வெளியில் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ பட் ஆனால் இதை அவங்களால தாங்கிக்கவும் முடியாது.
சரி சின்ன ஒரு நோஸில் ஒரு சின்ன ஹம்பாக இருக்கலாம், பட் இது மாதிரி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்களால தாங்கிக்க முடியாது. அதை அவங்கள வந்து தனிமைப்படுத்தி ஒரு ரொம்ப டிப்ரெஷன் கொண்டு போய் அவங்கள வந்து மற்ற உலகத்தோட மிங்கிளாக விடாமல் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம என்னென்னலாம் அந்த அழகுக்கலை அறுவை சிகிச்சையில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, முடியிலேருந்து எடுத்துக்கலாம். ஹேர் ஃபால் ப்ராப்ளம் அண்ட் ஹேர் இந்த தலை வழுக்கை ஆகிறதுங்கிறது ஆண்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அது முடிங்கிறது ஒரு ஆண்மைத்தன்மையை குறிக்கிற மாதிரி ஒரு விஷயமா ஃபீல் பண்ணுறோம். பட் பெண்களுக்கும் வந்து யாருமே ஹேர் பற்றி ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. எனக்கு நல்ல முடி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னும் அடர்த்தி குறைஞ்சிருச்சு டாக்டர் அப்படிம்பாங்க. கம்ப்ளீட்டாக பால்ட் ஆனவங்களும் டாக்டர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டர், பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது டாக்டர், ஏதாவது பண்ணி கொடுங்க டாக்டர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ஒரு ப்ரொசீஜர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர்லேருந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னா ஐலிட்னு சொல்கிறது, இந்த கண்ணை சுற்றி இருக்கிற ஸ்கின் வந்து கொஞ்சம் ஏஜாக கொஞ்சம் லூஸ் ஆகி அப்படி கண்ணை மறைக்கிற மாதிரி இருக்கிறதும், அண்ட் கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகி கொஞ்சம் ஃபேட் ப்ரொலாப்ஸ் ஆகி வர்றதும் அவங்கள வந்து ரொம்ப ஒரு டயர்டாக இருக்க மாதிரி ஒரு லுக்காக காமிக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூங்கி வச்சு வந்திருப்பாங்க, என்னங்க நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களான்னு கேட்பாங்க. நமக்கே கஷ்டமாயிடும் சில டைம் இது மாதிரி பேஷண்ட் சொல்கிறப்ப. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும், என்னடா இது நம்ம எவ்வளோ பண்ணாலும் ஒரு ஃப்ரெஷ்னஸே வர மாட்டேங்குது. ஸோ அந்த ஸ்கின்னை எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இருக்கிற எக்ஸசைஸ் ஆன ஃபேட்டை எடுத்து கொடுக்குறது அந்த ஐலிட் சர்ஜரி, பிளிஃப்ரோபிளாஸ்டின்னு சொல்கிறது. அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரினாவே நோஸ் சர்ஜரி தான் எல்லாருக்கும் நினைப்பாங்க. ஸோ அந்த நோஸ் சர்ஜரி வந்து ரொம்ப காமனாக மைக்கேல் ஜாக்சன்லேருந்து ரொம்ப மோசமாக பண்ண நோஸ் கரெக்ஷன்லேருந்து நல்லா பண்ண நோஸ் கரெக்ஷன் வரலும் பேசப்படுது. ஆக்ட்ரஸஸ்க்கு வந்து பிஃபோர் ஆஃப்டர்னு போட்டு இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இப்படி தான் இருந்தாங்க, இப்போ இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டும் பேசுகிறாங்க, மோசமாக இருக்கிறத பேசுகிறாங்க. ஸோ ரைனோபிளாஸ்டிங்கிறது நோஸ் அவுட்டர் நோஸில் இருக்க இந்த அசிங்கமானது. சில பேருக்கு வந்து இந்த போன் மட்டும் பெருசாக இருக்கும், அதை போனை நேரோ பண்ணி கொடுக்குறது. சில பேருக்கு ஹம்ப் இருக்கும், அந்த ஹம்பை வந்து இப்படி ஷேவ் பண்ணி கொடுக்குறது. சில பேருக்கு இங்கே ஹைட்டே இல்லாமல் ரொம்ப இந்த சைனீஸ் மாதிரி ஒரு லுக்கில் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு அந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. சில பேருக்கு இந்த பார்ட் மட்டும் இப்படி பெருசாக இருக்கும், இதை கம்மி பண்ணுறது. சில பேருக்கு பல்பஸாக இருக்கும் நோஸ், அதை ஷார்பன் பண்ணி கொடுக்குறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நோஸ் கரெக்ஷனில் இருக்குது. சில பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நோஸ் கரெக்ஷன் எவ்வளோ செலவாகும் சார்? நோஸ் கரெக்ஷனே வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ் டேர்ம். அது வந்து 3 நாளைக்கு கான்ஃபரன்ஸ் நாங்கள் அட்டன் பண்ணுவோம். நோஸ் கரெக்ஷன் பற்றி கான்ஃபரன்ஸே 3 நாள் நடக்கும். ஸோ அப்போ எவ்வளோ கண்டென்ட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோ ப்ராப்ளங்கள் அதில் இருக்குது, அதை கரெக்ட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லிப்பை பெருசு பண்ணலாம், சின்னது பண்ணலாம். லிப்பை வந்து சில பேருக்கு லிப்பை சின்னது பண்ணுறதுக்கு வந்து கேட்பாங்க. சில பேருக்கு லிப்பை ஆக்ட்ரஸஸ்லாம் இந்த ஸ்பவுட்டிங்கில் லிப் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ் ஓவரால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஜ் ஆக சாகிங் அப்பியரன்ஸ் வரும். ஏஜ் ஆகிறப்பையும் சாகிங் அப்பியரன்ஸ் வரும், வெயிட் லாஸ் ஆகிறப்பையும் சாகிங் அப்பியரன்ஸ் வரும். ஓவராக வெயிட் குறைஞ்சாலும் அப்படியே ஸ்கின்ல சாகிங் வர மாதிரி இருக்கும், ரிங்கிள்ஸ் ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு எப்படி ஃபேஸ் லிஃப்ட்டுங்கிற ப்ரொசீஜர் எப்படி இருக்குது, அது நெக் லிஃப்ட்டுங்கிற ப்ரொசீஜர் எப்படி இருக்குது. நம்ம ஊரில் வந்து ஸ்கின்னோட குவாலிட்டி ரொம்ப நல்ல குவாலிட்டி. என்ன ஆகும்னா சீக்கிரமாக ஏஜ் ஆகாது. அதே யூரோப்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் 35-40 இயர்ஸ்லேயே ஸ்கின்லாம் கொஞ்சம் சாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஒரு விதத்தில் கொடுத்து வச்சவங்க. ஸோ அதனால் என்ன ஆகும், நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. ஸோ அதனால் மினிமல் இன்வேசிவ் நம்ம ஊரில் நிறைய இருக்குது. இந்த த்ரெட் லிஃப்ட்டுங்கிற ப்ரொசீஜர்ஸோ, ஃபில்லர்ஸ், பொட்டாக்ஸ் அது மாதிரி ப்ரொசீஜர்ஸோ, இல்லை நான் சர்ஜிக்கலாக ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி எனர்ஜியை யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்கின் டைட்டன் பண்ணுற ப்ரொசீஜர்ஸோ நம்ம நிறைய இருக்குது. ஸோ ஃபாரினர்ஸ்க்கு ஃபேஸ் லிஃப்ட் அண்ட் நெக் லிஃப்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்ஜரி. பட் நம்ம இந்தியன்ஸுக்கு நான் சர்ஜிக்கலாகவே நிறைய ஸ்கின் டைட்டனிங் மெத்தட்ஸ் நம்ம பண்ண முடியும். அது கீழே பார்த்தீங்கன்னா நெக்கில் நிறைய பேர் டபுள் சின் இருக்கும், அது கரெக்ஷனுக்கு லைப்போசக்ஷன் பண்ணி நல்ல ஒரு டிஃபைன் ஜா லைன் கொடுக்க முடியும். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட்டில் வந்து போஸ்ட் ப்ரெக்னன்சி, யூஸ்வலாக பிரெஸ்ட்டில் ப்ரீ ப்ரெக்னன்சி வரவங்க பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் கேட்பாங்க. பிகாஸ் பிரெஸ்ட்டோட சைஸ் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது டாக்டர், எனக்கு வந்து ஒரு பெண்மையே இல்லாத மாதிரி, பெண்மைத்தன்மையே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், எல்லோரும் என்னோட கொலீக்ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸோ எல்லாம் கேலி பண்ணுறாங்க இப்படின்னு கேட்குறவங்க ஒரு வெரைட்டி. இது ஆனால் ரொம்ப ஊரில் ரொம்ப கம்மி. ஏன்னா இந்தியன்ஸ்க்கும் யூஸ்வலி ஏஷியன்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு வந்து பிரெஸ்டோட சைஸ் வந்து நார்மலாக இருக்கும். பட் யூரோப்பியன்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து கிஃப்ட் த கிட், அவங்களுக்கு வந்து 18 வயசு ஆகிறப்ப பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் பண்ணிக்கோ, உனக்கு இது நான் கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அங்கே ரொம்பவே வந்து அது வந்து காமன் ப்ராப்ளம் அண்ட் காமன் ப்ரொசீஜர் அங்கே. ஸோ அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மார்பக தொய்வு ஏற்படலாம், இல்லை மார்பகத்தில் இருக்கிற அப்பர் பார்ட் மட்டும் எம்டி ஆயிடலாம். ஸோ அப்பர் போல் எம்டினஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும், ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருந்து கீழே மட்டும் எல்லா வால்யூமும் வந்து செட்டில் ஆகும். அப்போ பிரெஸ்ட் லிஃப்ட்டுங்கிற ப்ரொசீஜரோ இல்லை பிரெஸ்ட் ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னா பிரெஸ்ட் ரிடக்ஷனுங்கிற ப்ரொசீஜரோ தேவைப்படும். இந்தியாவில் காமனாக வரது பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் ரிடக்ஷன் ப்ரொசீஜர்.
பிகாஸ் அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களை 14-15 இயர்ஸில் ஹியூஜ் பிரஸ்ட்டோட ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களும் நிறைய இருக்காங்க. ஸோ காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து அழகுக்கு மட்டும் பண்ணுறது இல்லை, இது மாதிரி பிரஸ்ட் ஓவர் சைஸ் பெரிய சைஸாக இருக்கப்போ என்ன ஆகும், நெக் பெயின் வரும். நெக் பெயினுக்கு இல்லாமல் அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர்லாம் வந்து ரொம்ப மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து ரொம்ப எக்ஸ்கோரியேஷன் மாதிரிலாம் வரும். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாமல் அந்த குழந்தைங்க ரொம்ப தர்மாரும். ஸோ அதுக்கும் பிரஸ்ட் ரிடக்ஷனுங்கிற ப்ரொசீஜர் ரொம்ப தேவை. அதே மாதிரி ப்ரெக்னன்சிலாம் முடிஞ்சதுக்கப்புறமும் ரொம்ப ஹியூஜ் பிரஸ்ட்னால அவங்களுக்கு ஈவன் போய் அவங்க ரேசியஸ் வாங்குறதே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்க சைஸே இங்கே இருக்காது. ஸோ ஃபாரின்லாம் கொஞ்சம் யூஸ்வலாக சைஸஸ் கிடைக்கும், பட் இந்தியாவில் பெரிய பிரஸ்ஸஸ்க்கு சைஸஸ் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அது இல்லாமல் அவங்களோட ஒரு நைஜீரியன் லேடிக்கு நான் ஆப்ரேட் பண்ணேன். அந்த லேடி சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இங்கே வரலும் பிரஸ்ட் இருந்தது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, என்னால் தூங்க கூட முடியாது டாக்டர், நான் ஒரு சைடு திரும்பி படுத்தா அந்த ஹோல் வால்யூம் அப்படி இருக்கும் டாக்டர், இந்த பக்கம் திரும்பி படுத்தா இப்படி இருக்கும், நான் நல்லா தூங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு டாக்டர்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறப்ப அவங்க மூஞ்சில் அந்த ஹாப்பினஸ் அவங்க ஃபேஸில் அந்த ஹாப்பினஸ் பார்க்குறது தான் வந்து எங்களுக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏர்ன் பண்ணுறது ஒரு சைடு இருந்தாலும் அதை விட பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஹாப்பினஸ் பார்த்தோம்னா அன்றைக்கி நல்லா தூக்கம் வரும். ஸோ இதுதான் வந்து காஸ்மெட்டிக் சர்ஜனோட ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரெக்னன்சியில் வந்து டம்மி டக்குங்கிற ப்ரொசீஜர் என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து மசில்ஸ்லாம் வந்து வீக்கன் ஆகி ப்ரெக்னன்சினால் அப்படி என்லார்ஜ் ஆகிறப்ப என்ன ஆகும், சென்ட்ரலில் இருக்க மசில் வந்து இப்படி டிஸ்பிளே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்ரும். இப்போ சென்ட்ரலில் ஒரு கேப் மாதிரி ஆயிரும். இது வந்து அவங்க இப்படி எந்திரிக்கிறப்பெல்லாம் பார்த்தா சென்ட்ரலில் மட்டும் ஒரு பல்ஜ் வரும். அது வந்து மசில் வீக்னஸ்னால வருது, மசில் இப்படி ஓரமாக போகிறதுனால வருது. அது இல்லாமல் இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்கும், லூஸ் ஸ்கின் நிறைய இருக்கும். ஸோ அவங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் என்ன டயட் பண்ணாலும் இது சரியாகாது. ஏன்னா வந்து மசிலை டைட்டன் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் கொஞ்சம் இருக்குது, அது பண்ணால் இப்படி இருக்கிறது கொஞ்சம் இப்படி வரும், பட் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகாது. பட் ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. அதுக்கு தான் வந்து நம்ம டம்மி டக்குங்கிற ப்ரொசீஜர் தேவைப்படும். பட் இது எதுக்கு நம்ம பண்ணிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சில பேர் வந்து இந்தியன் நம்ம கேட்பாங்க, டாக்டர் நான் ட்ரெஸ் போடுறப்ப எனக்கு கொஞ்சம் டம்மி பெருசாக தெரியுது டாக்டர், இதுக்கு எதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னா லைப்போசக்ஷன் மட்டுமே போதும். லைப்போசக்ஷன் ஃபேட்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும், ஃப்ளாட் ஆயிரும். பட் அந்த எக்ஸஸ் ஸ்கின் அது அட்ரஸ் பண்ணாது. பட் அது யாருக்கு பண்ணணும், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். அவங்க வந்து பிக்னி யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஸ்விம்மிங் பூல் அடிக்கடி போகிறாங்க, அவங்க அந்த எக்ஸ்போஷருங்கிறது அவங்க கல்ச்சரில் வந்து ஒரு காமன் இது அப்படின்னா நம்ம டம்மி டக் பண்ணி கொடுக்கணும். இல்லை சில பேருக்கு என்னுடைய பழைய உருவத்தையும் இதையும் கம்பேர் பண்ணாலும் நான் டாலரேட்டே பண்ண முடியல டாக்டர், நான் டிப்ரெஷன் போகிறேன் ஒரு டைம் அப்படின்னா பண்ணி கொடுக்கணும். இது சும்மா வந்து அதுதான் கேட்போம் யூஸ்வலாக. டம்மி டக்குங்கிறது உங்களுக்கு ஐடியல் ப்ரொசீஜர். பட் உங்களுக்கு வந்து டம்மி டக்குங்கிறது கொஞ்சம் எக்ஸ்டென்சிவ் ஸ்டேலாம் இருக்கும் ஹாஸ்பிட்டலில், ஒரு 3-4 நாள் ஸ்டே எக்ஸ்ட்ரா இருக்கும். லைப்போசக்ஷனாக காலையில் வந்துட்டு ஈவினிங் போயிடலாம். இது மாதிரி ரீசனுக்காக அவங்ககிட்ட கேட்போம், நீங்கள் வந்து என்ன உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எதுக்காக சர்ஜரி பண்ணிக்கிறீங்க. என் ஹஸ்பண்ட் பிடிக்கலன்றா பண்ணிவிட மாட்டோம். நாங்கள் சொல்லுவோம், இதே தான் சொல்லுவோம், உங்கள் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி இது பிடிக்கலன்னு சொல்லுவார். ஆமாம் டாக்டர் நீங்கள் சொன்னது கரெக்ட், நீங்கள் சொன்ன மாதிரியே தான் அவருக்கு பிடிக்கலன்னு சொன்னார், அட்லீஸ்ட் எனக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், இதனால் வந்து என்னை அவர் வந்து பிடிக்காம இல்லை அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி லைப்போசக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப காமன் ப்ரொசீஜர் இன் இந்தியா. ஆனால் அதை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் நிறைய இருக்குது. என்ன நினைப்பாங்கன்னா லைப்போசக்ஷனுங்கிறது வெயிட் லூஸ் பண்ணுற ப்ரொசீஜர், இது பண்ணால் நம்ம வெயிட் குறைச்சிடலாம், எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதில்லை, டயட்டில் இருக்க வேண்டியதில்லை, ஜாலியாக போய் படுத்துட்டு சர்ஜரி பண்ணிட்டு வந்துடலாம் தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. பட் லைப்போசக்ஷனுங்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வெயிட் குறையுது டாக்டர், வெயிட் குறைஞ்சாலும் ஒரு சில ஏரியாவில் இருக்க பார்ட் மட்டும் என்ன பண்ணாலும் குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் லைப்போசக்ஷன் வந்து ஐடியல். எஸ்பெஷலி ஃபீமேல்ஸில் காமன் ப்ராப்ளம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் தை, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பல்ஜாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி அவங்க வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகிறப்ப, சே எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகுறாங்க, அவங்களுடைய ட்ரெஸ் கோட் வந்து பேண்ட் அது மாதிரி ஆகிறப்ப அது மட்டும் ரொம்ப ஆக்வர்டாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அவுட்டர் தை, லோயர் டம்மி, ஆர்ம்ஸ், சில பேர் ரொம்ப பியூனியாக இருப்பாங்க, பட் ஆனால் ஆர்ம்ஸ் மட்டும் பெருசாக இருக்கும். என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் குறையாது. நான் சொல்கிறது தான், எக்ஸசைஸ்ங்கிறது மசிலை டோன் பண்ணுறது, ஃபேட்டை குறைக்கிறது ஓவரால் ப்ரொசீஜர். பட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நான் ஃபேட் குறைக்கிறேன்னு சொல்லி ஆமுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணால் ஆம் மசிலும் பெருசாயிரும், கடைசியில் ஃபேட்டும் அதிகமாக இருக்கும், இன்னும் ரொம்ப பெருசாயிரும். கடைசியில் நம்மளால் வந்து ஃபேட்டை குறைச்சாலும் இந்த மசில் பல்க்னஸை குறைக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் இது மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் அவுட்லாம் பண்ணி குறைக்கிறதுக்கு முன்னாடி கன்சல்ட் அ குட் டாக்டர்ஸ் ஆர் அ குட் ட்ரெயினர்ஸ், அதை பற்றி நாலேஜ் இருக்கவங்களை பார்த்துட்டு பண்ணால் தான் பெட்டர். அதே மாதிரி மேல் பிரெஸ்ட் டிஷ்யூங்கிறது ரொம்ப ரொம்ப காமன் ப்ராப்ளம். அப்படின்னா ஆண்களுக்கான மார்பக பிரச்சனை, ஆண்களுக்கு என்னடா மார்பக பிரச்சனை எல்லாம் கேட்கலாம். பட் அதோடைய சதவீதம் பார்த்திங்கன்னா 70% வந்து மென்னுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஆண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா பெண்கள் மாதிரி ஆண்களுக்கு பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் ஆகிறது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம பெண்களுக்கு பிசிஓடி எப்படி காமனோ அது மாதிரி ஆண்களுக்கு இந்த ஆண்களுக்குரிய மார்பக பிரச்சனை ரொம்ப காமன். இது வந்து
ரொம்ப அவங்கள சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணும். ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஈவன் வீட்டில் ஃபாதர் மதருக்கு முன்னாடி கூட பனியன் கழட்டி உட்கார மாட்டாங்க. இதே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பெங்களூரில் ஒரு டைம் வந்து வி ஹேவ் சென்டர் இன் பெங்களூர் ஆல்சோ. பெங்களூரில் ஒரு ஆட் கொடுத்துருந்தோம், மார்பகத்துக்குரிய இது மாதிரி பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி ஒரு பேப்பரில், ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் கொடுக்குறோங்கிறதுக்கே ரீசன் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பையன் அடுத்த நாள் வந்தான், ஒரு நார்த் இந்தியன் பையன் வந்தான். கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது, 6 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒய்ஃபுக்கு முன்னாடி அவன் ஷர்ட்டை கழட்டினது கிடையாது. இதுதான் வந்து சைக்காலஜிக்கலி ஹவு மச் இட் டிஸ்டர்ப்ஸ் தெம் அப்படிங்கிறது. அந்த பையன் வந்து சொன்னான், சார் இதுக்கு தீர்வு இருக்குன்னு எனக்கு தெரியாது, இவ்வளோ வருஷமாக நான் வந்து இதோட தடுமாறிட்டு இருந்தேன், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இப்படி ஒரு தீர்வு இருக்குன்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியாது சார் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த நாளே ஹி அண்டர்வென்ட் அ சர்ஜரி அண்ட் ஹி இஸ் வெரி ஹாப்பி கிளையண்ட் ஆஃப் அஸ். ஸோ இது மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஏன் பண்ணணும்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்குரிய அந்த எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கிறது நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அழகியல் சார்ந்த அறுவை சிகிச்சை அப்படின்னும் போது இவ்வளோ இருக்கா? இப்போ நீங்கள் ஒரு பெரிய லென்த்தி ப்ரொசீஜர் சொன்னீங்க, தலையிலேருந்து ஒவ்வொரு பார்ட்லேயும் எவ்வளோ தூரம் இந்த சர்ஜரி இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. இதை தாண்டி நீங்கள் சொன்ன இப்போ இந்த விஷயங்கள்லாம் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கூட நிறைய பேருக்கு இல்லை. இதுதான் நம்மளோட லைஃப், இப்படியே பொறுத்துட்டு போகிறவங்களே நிறைய பேர் இருந்திருக்காங்க. பட் அந்த மாற்றம் வரணும் போது கடவுள் மாதிரி தெரிவாங்க ஒவ்வொரு டாக்டரும் அவங்க கண்ணு முன்னாடி, இல்லைங்களா? இப்போ நீங்கள் இதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கீங்க, இதை மெயினாக எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரான்ச்சஸ் பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் நம்ம பேசலாம் டாக்டர். ஃபஸ்ட்டு ஹேர் பற்றி சொன்னீங்க. அந்த ஹேர் சார்ந்த ப்ராப்ளம் வந்து இன்றைக்கி இங்கே பொல்யூஷன்னாலையா என்னன்னு தெரியல ரொம்ப காமனாக இருக்குது. ஹேர் ஃபாலிங்கிறது வந்து பெண்களும் சரி, பால்னஸ்ன்றது ஆண்களும் சரி ரொம்ப சொல்கிறாங்க. இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் வந்துச்சு. இந்த ஒரு மாற்றத்துக்கு நம்ம போகணும், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரை நம்ம மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஒரு சர்ஜன் அப்படிங்கிற முறையில் உண்மையிலேயே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், ஹேர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எசென்ஷியல் அண்ட் சேஃப்னு சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹேர் ப்ராப்ளம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. நீங்கள் யாரும் எனக்கு ஹேர் பற்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிற ஒருத்தர் கூட பார்க்க முடியாது. இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணுன்னா 100 ஹேர் ஃபால் பர் டே வந்து ரொம்ப நார்மல். ஹேர் வந்து க்ரோஸ் இன் சைக்கிள்ஸ். க்ரோயிங் ஃபேஸ்னு ஒரு சைக்கிள் இருக்குது, ரெஸ்டிங் ஃபேஸ்னு ஒரு சைக்கிள் இருக்குது, டெஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ்னு ஒரு சைக்கிள் இருக்குது. இந்த சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஹேர் க்ரோ ஆகும், ரெஸ்ட் எடுக்கும், கீழே விழுவும், திருப்பி க்ரோ ஆகும், ரெஸ்ட் எடுக்கும், கீழே விழுவும். இதுதான் வந்து சைக்கிள். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒருத்தருக்கு 100 ஹேர் கீழே விழுறதுங்கிறது நார்மல். கீழே விழுறதுன்னா திரும்பி வளராதுன்னு அர்த்தம் கிடையாது, திரும்பி வளரும் அது. ஆனால் இதை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, சார் எங்கே பார்த்தாலும் ஹேர் கிடக்குது சார். ஸோ அப்நார்மலாக போகிறப்ப தான் வந்து வி நீட் டு ட்ரீட் இட். ஸோ ஏஜ் ஆக கொஞ்சம் டென்சிட்டி குறையிறது நார்மல் ஃபினாமினா. இப்போ நம்ம வந்து 18-19 இயர்ஸில் நமக்கு என்ன ஹேர் இருக்கோ அதே வந்து நம்ம 30 வயசுல இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது, கொஞ்சம் கம்மி ஆகும். தட் இஸ் த நார்மல் ஃபினாமினா. அவ்வளோ ஹேர் அந்த ஏஜுக்கு இருந்தால் கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். ஸோ அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கும் கொஞ்சம் ஏஜ் ஆக கொஞ்சம் டென்சிட்டி குறையிறது நார்மல் திங். இது வந்து ஹார்மோன்னாலையும் நடக்கும். நீங்கள் சொல்ல மாதிரி பொல்யூஷன்ஸ் அண்ட் ப்ராப்பராக நம்ம ஹேர் கேர் பண்ணாமல் இருந்தாலும் வரும். ஸோ ஜெனட்டிக் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ரோல். அவங்க ஆக்சுவலாக அம்மாவோட அப்பாவுக்கு இருக்கிறது தான் வந்து இங்கே டிரான்ஸ்மிட் ஆகும். அப்பாவோட சைடில் இருந்த வரதை விட அம்மாவோட சைடில் இருந்தால் அந்த ஜெனட்டிக் வந்து ரொம்ப நமக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 17-18 ஒரு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக வருது, எனக்கு ரொம்ப ஜெனட்டிக்காக எனக்கு வந்து தெரியும், எங்கள் தாத்தாக்கெலாம் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா ஏர்லியாகவே டாக்டர்ஸை மீட் பண்ணுறது நல்லது. அந்த ஏர்லியாக முடி உலர்றதுக்கு முன்னாடி நிறைய அட்வான்ஸ்ட் மெடிசின்ஸ் இருக்குது அந்த ஹேர் ஃபாலை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன, அந்த ஹேர் ஃபால் மேனேஜ்மெண்ட்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். சரி நான் 2 வருஷம் யூஸ் பண்ண இது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. எவ்வளோ நாள் ஹேர் வேணுமோ அவ்வளோ நாளைக்கு நீங்கள் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதை ஸ்டாப் பண்ணால் என்ன ஆகும், ரீபவுண்ட் ஹேர் ஃபால்னு சொல்லி இருக்கிறத விட நிறைய கீழே விழுந்துடும். அதுக்காக வந்து ஹேர் ஃபால் மெடிசன்ஸ் மட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது எப்பயும். நான் 2 வருஷம் யூஸ் பண்ணி டாக்டர் ரொம்ப போர் அடிச்சிருச்சு விட்டுட்டேன் அப்படின்னா இருக்கிறத ரொம்ப மோசமாயிரும். ஓகே இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம், பண்ணாலும் ஒரு சில ஏரியாவில் எனக்கு ஹேர் ஃபால் நிறைய ஆகிடுச்சு. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் இல்லை, மேல்ஸில் வந்து இந்த ட்ரையாங்கிள் மட்டும் இல்லை, இப்படி ரஜினி ஸ்டைலில் மேலே ஏறிக்கிட்டு இருக்குது இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ சில பேருக்கு பின்னாடி மட்டும் இல்லை, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் முடி கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னா ஒரு இடத்துல அதுக்கு வந்து எந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க் ஆகாது. சம்டைம்ஸ் இது நிறைய நான் மெடிக்கல் பீப்புளும் இந்த ஃபீல்டில் இருக்காங்க.
அவங்க வந்து நிறைய ஒரு மிஸ்கைடன்ஸ் கொடுங்க வாங்க இது பண்ணுங்கள் சரியாயிரும் ஒரு நிறைய ஒரு ஃபால்ஸ் ஐடியாஸ் கொடுத்து அவங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் நம்ம வரப்போ என்ன ஆகும், மக்களுக்கு அவங்களுக்கு தெரியாமல் போய் அவங்கக்கிட்ட போகிற மாதிரி ஆயிரும். டாக்டர்ஸ் அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க, இது மாதிரி கம்பெனிஸ் பண்ணுறப்ப அதுக்கு போகிற மாதிரி ஆயிரும். ஸோ பட் ஆனால் என்ன தெரிஞ்சுக்கணும் அவங்கன்னா, கம்ப்ளீட்டாக முடி போன இடத்துல முடியை வளர வைக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான். சே எக்ஸாம்பிள், நான் எனக்கு வந்து ஹேர் டென்சிட்டி குறைஞ்சிருச்சு டாக்டர், முடி ஃபுல்லாக இங்கே டென்சிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நல்லாவே ஒர்க் ஆகும். எனக்கு ஸ்கேல்ப் விசிபிலிட்டி அதிகமாக இருக்குது, பார்த்தா அப்படி தலை தெரிகிற மாதிரி இருக்குது, இதுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ மீட் அ டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் அண்ட் தேல் கைட் தம் வெரி வெல். பட் ஆனால் போன இடத்துக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பின்னாடி இருந்து டைரெக்டாக ஹேர் எடுத்து ஒவ்வொரு ஹேராக எடுத்து அதை நம்ம வந்து முன்னாடி இன்சர்ட் பண்ணுறது வந்து ஒரு வகை. இது வந்து ரொம்ப வால்யூம் பண்ண முடியாது. சரி, ஒரு கொஞ்சம் ட்ரையாங்கிள் மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் ஏரியா மட்டும் கவர் பண்ணணும் அப்படின்னா அந்த எஃப்யூஇங்கிற மெத்தட், ஸ்காரே இல்லாமல் பண்ணுற மெத்தட் வந்து பண்ண முடியும். நிறைய ஏரியா இருக்குது டாக்டர், எனக்கு நிறைய முடி வேணும், ஒரே டைமில் எனக்கு ரிசல்ட்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா எஃப்யூடிங்கிற மெத்தட் பண்ணணும். எஃப்யூடின்னு என்னென்னா, பின்னாடி இருந்து ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் ஸ்கின் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சின்ன கேப் இருக்கும், அந்த கேப்பை தையல் போட்டு மூடிடுவோம். ஸோ அதனால் அங்கே வந்து ஒரு சின்ன தழும்பு மட்டும் ஒரு தின் லைனாக பின்னாடி தெரியும், அதுவும் மொட்டையடிச்சா மட்டும்தான் தெரியும். ஸோ அதிலிருந்து எடுத்த ஸ்ட்ரிப்பில் இருக்க ஸ்கின்ல இருந்து ஒவ்வொரு ஹேரை செப்பரேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இன்சர்ட் பண்ணுறது. ஹேர் பிளான்டேஷனில் இங்கே யாருக்கும் தெரியவே தெரியாது நம்ம ஹேர் எடுத்து வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு. நாங்கள் பார்த்தால் ஒழிய வேறு யாரும் காமன் பப்ளிக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதோட வழிகள் இங்கே பண்ண இடத்துல தெரியாது. பட் நம்ம எஃப்யூடி மெத்தட் பண்ணியிருந்தால் தழும்புகள் மட்டும் மொட்டை அடித்தா மட்டும் தெரியும். இதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். நம்ம வைக்கிற ஹேர் வந்து கீழே விழவே விழாது, ஏன்னா வந்து இது ஹார்மோன் இன்சென்சிட்டிவ் ஹேர். இப்போ கம்ப்ளீட்லி பால் பீப்புள் பார்த்தா கூட இங்கே மட்டும் ஹேர் இருக்கும். இந்த ஹேர் நம்ம முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப என்ன ஆகும், அந்த ஹேரோட குவாலிட்டி தான் இங்கே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு மற்ற ஹேர் கீழே விழுந்தால் கூட இந்த ஹேர் கீழே விழாது. பட் ஆனால் மற்ற ஹேரை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா வந்து இங்கே வச்சுட்டு இது கீழே விழுந்தாலும் இது அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டையும் போஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கம்பைன் பண்ணணும், அப்போ தான் ஓவராலாக ரிசல்ட் நல்லாயிருக்கும். நிறைய காம்ப்ளிகேட். ஆனால் என்ன ஆகும்னா, பசங்க இதனால் ஓவராக ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பாங்க. ஐயோ முடி உள்ளது என்ன ட்ரீட்மெண்ட் போவாங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும், திருப்பி கொஞ்சம் 2 ஹேர் பார்த்தா ஸ்ட்ரெஸ் அதிகமாயிரும், முடி விழுந்துடும். இது ஒரு சைக்கிள் மாதிரி. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க எடுத்தால் ஒழிய கொஞ்சம் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்தால் ஒழிய இதுக்கு தீர்வே இருக்காது. எவ்வளோ மெடிசன் கொடுத்தாலும் சரியாகாது. இது ஒரு சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பேசின வரைக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் அந்த பிரான்ச்சில் சொல்லியிருக்கீங்க. பட் எல்லாத்தையும் இப்போ டீட்டெயிலாக பேச முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு ஹேர் பற்றி பேசியிருக்கோம். அண்ட் ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கீங்க ஐ, நோஸ், லிப்ஸ் கரெக்ஷன். இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மென்னில் இருக்கிற ப்ராப்ளம் இந்த பிரெஸ்ட் கரெக்ஷன். அண்ட் விமன் எடுத்துக்கிட்டான்னா இந்த டமி டக், இது வந்து காமனாக போகிறாங்க. இந்த சர்ஜரியோட யுனான்சஸ் பற்றி சொல்லுங்கள். ஓகே. சரி, மென்னில் வந்து ஏன் இந்த ப்ராப்ளம் வருதுங்கிறத வந்து நான் ஒரு சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன். யூஸ்வலாக 10 to 13 இயர்ஸில் நிறைய ஃபேட்டி ஃபுட் ஒரு பையன் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஃபேட் வந்து சப்ஸ்ட்ரேட் ஃபார் த ஃபீமேல் ஹார்மோன்ஸ். பாடி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும், இது மேல் பாடியா ஃபீமேல் பாடியான்னு சொல்லிட்டு. அதான் நான் யூஸ்வலாக அம்மாக்கள் கூட்டிகிட்டு வரப்போ சொல்லுவேன், உங்களால் தான் பையனுக்கு வந்திருக்கு அப்படிம்பேன். அவங்ககிட்ட நான் ஒன்றும் பண்ணல டாக்டர் அப்படிப்பாங்க, நல்லா நீங்கள் ஃபீட் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஃபேட்டி ஃபுட் ஃபீட் பண்ணியிருக்கீங்க, அதனால வருது அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு காமனாக அவங்க புரிய வைக்கிறது சொல்கிறது. ஜெனட்டிக்காக போனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டெப்த்தாக வேறு மாதிரி பேசணும் இதை பற்றி. பட் ஆனால் வந்து யூஸ்வலாக நாங்கள் பார்க்குறவங்க எல்லாமே இந்த 10 to 13 இயர்ஸ் நல்லா ஃபீட் பண்ண பசங்க தான் வந்து they will get this problem. யூஸ்வலாக ஒரு 13-14 இயர்ஸ்லேயே தெரிய ஆரம்பிக்கும். பட் எப்போ தெரியுதோ அப்போயே ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்டையோ ஆர் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனையோ மீட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அவங்க மனசுக்குள்ளே இந்த இது போகக்கூடாது, எனக்கு இப்படி இருந்துச்சுங்கிற ஒரு உணர்ச்சி அவங்களுக்கு நினைவு தெரியறதுக்கு முன்னாடியே கரெக்ட் பண்ணிடணும். ஓகே. எண்டோக்ரைனாலஜிஸ்ட் சம்டைம்ஸ் ஒரு சில ட்ரக்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. பட் யூஸ்வலி எல்லா எண்டோக்ரைனாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறது ஒரு 1 இயர் வெயிட் பண்ணுங்கள், 1 இயரில் வந்து குறையலாட்டி நம்ம வந்து ஒரு சர்ஜனை பார்க்குறது பெட்டர் தான் மோஸ்ட் ஆஃப் த எண்டோக்ரைனாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. எங்ககிட்ட வரப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அது ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கா, க்ரோத் ஃபேஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்ப்போம். அப்படி முடியாட்டியும் அவன் மனசில் இருக்கக்கூடாதுங்கிற ரீசனுக்காக நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவோம். எப்படின்னா, இது வந்து தழும்புகளே தெரியாது. இந்த ஆம்பிட்டோட இந்த கை சைடில் வைக்கிற ஒரு சின்ன க்ரூவ் மாதிரி இருக்கும், அங்கே ஒரு 4 மில்லிமீட்டருக்கு ஒரு சின்னதாக ஒரு கட் போடுவோம். அந்த 4 மில்லிமீட்டர் லிட்டரலி நத்திங். ஒரு பிம்பிள் ரப்சர் ஆகி எப்படி ஒரு ஸ்கார் இருக்கும் அது மாதிரி கூட இருக்காது. ஸோ அது வழியாக ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளூயிட் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிளட்லெஸ்ஸாக பண்ணிவிட்டு லைப்போசக்ஷனுங்கிற மெத்தடில் அந்த இங்கே இருக்கிற ஃபேட்டையும், நிறைய பேர் சைட்லேயே ஒரு பல்ஜ் இருக்கும், அந்த பல்ஜையும், ஏன்னா நார்மலாக ஒரு மேனோட ஃபிசிக்கில் வந்து இங்கே ஒரு
ஒரு ஹாலோனஸ் இருக்கணும் இந்த ஆம்பிட் சைடில். அங்கே பல்ஜ் இருந்தாலும் அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த பல்ஜையும் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் சக் பண்ணி எடுப்போம். இப்படி பண்ணி எடுக்கிறப்ப ஒரு 80% ஆஃப் மெட்டீரியல் வந்துடும். ஒரு 20% அந்த கிளாண்டுன்னு சொல்கிற அந்த ஃபீமேல்ஸ்க்குரிய பிரஸ்ட் டிஷ்யூ மட்டும் இங்கே அப்படியே இருக்கும். ஒரு 20% வராமல் இருக்கும். அந்த 20% மட்டும் நார்மலாக அந்த ஏரியாவில் சொல்கிற அந்த பிளாக் கலர் ஸ்கின்னையும் நார்மல் ஸ்கின்னும் கனெக்ட் ஆகிற ஜங்ஷன் எப்பயுமே ஒரு தழும்பு மாதிரி தான் இருக்கும். அந்த ஜங்ஷனில் ஒரு சின்ன ஒரு லெஸ் தேன் 1/4 ஆஃப் த கட் அந்த சர்க்கிளை கட் பண்ணுறப்ப தழும்புகள் சுத்தமாக தெரியாது. ஸோ சின்னதாக கட் பண்ணி அங்கே இருக்க கிளாண்டையும் புல் பண்ணி எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம். எண்ட் ஆஃப் த சர்ஜரி ஸ்கின் இருக்கும், மசில் இருக்கும், அவ்வளோதான். அந்த ஏரியாவில் ஒன்றுமே இருக்காது. ஸோ நம்ம நினைப்போம் எவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படா ஸ்கின் டைட்டன் ஆகும்போது சூப்பராக டைட்டன் ஆகிரும். ஏன்னா போஸ்ட் சர்ஜரி கொஞ்சம் கம்ப்ரெஷன் ட்ரெஸ்ஸிங் கொடுப்போம். ஒரு டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ் மட்டும் ஒரு 1 month போட்டிருக்க மாதிரி இருக்கும். அவங்க அடையாளமே தெரியாத மாதிரி கம்ப்ளீட்டாக மாறிடும். இந்த ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் அந்த 2 நாளைக்கு அப்புறம் இந்த பிளாஸ்டர்ஸை ரிமூவ் பண்ண வருவாங்க. அவங்க ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் பார்க்கணுமே, இட்ஸ் கம்ப்ளீட்டாக இட்ஸ் ஒர்த் டூயிங் இட். ஸோ அதனால எங்கர் ஏஜ்லேயே பண்ணுவோம். பட் யூஸ்வலாக பசங்க எப்போ வருவாங்கன்னா, ஏன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி இதுக்கு பயம்தான் ஏதாவது ஆயிருமோ அப்படின்ட்டு. எவ்வளோ சிம்பிளிஃபைட் பண்ணிட்டோம்னா காலைல வருவாங்க, சர்ஜரி முடிஞ்சு ஈவினிங் வீட்டுக்கு போயிடுவாங்க, செகண்ட் டே ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ சிம்பிளிஃபைடாக வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம், எதுக்கு தேவையில்லாமல் போய் ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்துருமான்ட்டு. பட் நாங்கள் 3 பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் இருக்கோம், வெரி ட்ரெயின்ட் அனஸ்தட்டிஸ்ட் அண்ட் வெரி குட் டீம். இது மாதிரி இருக்கப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் மோர் தென் 1500-2000 கேசஸ் பண்ணியிருப்போம். ஸோ என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க, என்ன தேவைங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா வெரி வெரி சேஃப் ப்ரொசீஜர் இது. ஸோ யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் எப்போ வருவாங்கன்னா, ஒரு மேரேஜுக்கு முன்னாடி அவங்களுக்கு அப்படி அவங்கள ஒரு பார்ட்னருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் வருவாங்க. பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் அவங்க ஏர்ன் பண்ணிவிட்டு அந்த மணி எடுத்துகிட்டு they'll come and get the surgery done and go back. இதை ரொம்ப காமனாக பார்க்குறது. பட் ஒன் ஆஃப் த வெரி வெரி கிராட்டிஃபையிங் சர்ஜரி. ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் அப்படிங்கிற முறையில் இந்த துறையில் எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது, இந்த ஃபீல்டு எவ்வளோ கிளாஸிஃபை பண்ணலாம் நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படின்னும்போது சீரியஸ் ப்ராப்ளம் என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படின்னும்போது முக்கியமாக நீங்கள் சொல்கிற ஒரு விஷயங்கள் சின்ன வயசில் நம்ம வளர்க்கும் போதே சில இதெல்லாம் பேரண்ட்ஸும் கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஃபீடிங் அப்படின்னு வரும்போது. அதை தாண்டி நம்ம ஒரு மருத்துவரை அணுகிறதுலேயும் அதை பற்றின ஒரு நாலேஜ் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கீங்க. நம்மளுக்கு என்ன தேவை, என்ன மாதிரியான ஒரு சர்ஜரி தேவையோ அதை யார்கிட்ட போகிறோமோ அவங்கள பற்றின ஒரு புரிதலும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம். நூற்றாண்டு காலங்கள் கடந்து வந்தாலும் தமிழின உணர்வை நம்முள் உணர வைப்பது பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் என்று சொல்லலாம். இன்று அவர் என்ன செய்தியை நம் முன் எடுத்துரைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோ லேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1961 ஆண்டு ஏப்ரல் மாதம் சோவியத்திலிருந்து ஒரு விண்கலம் ஏவப்பட்டது. அது உலகத்திற்கு ஒரு அதிசயமான செய்தியை சொன்னது. அதற்கு முன்பே 2வது உலகப் போர் முடிந்ததற்கு பிறகே அந்த விண்ணியல் ஆய்வுகள் தொடங்கிவிட்டன. அது ஜெர்மனியில் இருந்தது, சோவியத்தில் இருந்தது, அமெரிக்காவில் இருந்தது. ஆனாலும் அமெரிக்கா தான் அந்த விண்வெளி பந்தயத்தில் முதலில் ஓடிற்று. இந்த 1961 ஆண்டு ஏப்ரலில் வாஸ்டாக் என்கிற ஒரு விண்கலம் ஏவப்பட்டதே. அதில் என்ன வியப்பென்றால், அந்த விண்கலத்துக்குள் ஒரு மனிதர் இருந்தார். அவர்தான் உலகிலேயே முதலாக இந்த பூமிக்கு வெளியில் பயணம் செய்தவர் என்று சொல்ல வேண்டும். பூமிக்கு வெளியிலே அந்த பூமி முழுவதையும் ஒரு சுற்றி வந்த முதல் மனிதர் உலகத்தில் அவர்தான். அவருடைய பெயர் யூரி கேகரின் என்பது. ரஷ்ய நாட்டைச் சேர்ந்தவர், அன்றைய சோவியத் யூனியனிலே இருந்தவர். அவருடைய பிறந்த நாள் மார்ச் 9. 1934 ஆண்டு மார்ச் 9 ஒரு சாதாரணமான குடும்பத்தில், நம்முடைய மொழியில் சொல்ல வேண்டுமானால் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்தான் அவர். ஆனால் ஏழை என்கிற சொல்லுக்கு நம் நாட்டில் இருக்கிற பொருளும் சோவியத் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கிற பொருளும் சற்று வேறுபாடானது. ஏதோ உணவுக்கே வழி இல்லாதவர்கள் என்று கருதிவிட வேண்டாம். அங்கே ஒரே ஒரு மகிழுந்து, ஒரே ஒரு கார் தான் வைத்திருக்கிறார் என்றால் அவரை ஏழை என்று கூட அங்கே சொல்லுவார்கள். ஒரு சாதாரணமான தச்சர் தொழில், கார்பெண்டர் தச்சர் தொழில் பார்த்த தந்தைக்கும் பால் வணிகம் செய்து கொண்டிருந்த தாய்க்கும் 3வது மகனாக பிறந்தவர்தான் அந்த யூரி கேகரின். அவருக்கு 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இருந்தார்கள்.
அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்ததால் மிகச் சாதாரணமாக அவருடைய படிப்பை தொடர முடிந்தது. ஆனாலும் அதை வெகும் அளவுக்கு அவரால் கொண்டு செல்ல முடியவில்லை. பிறகு ஒரு இரும்பு தொழிற்சாலையிலே அவர் வேலைக்கு சேர்ந்தார் இளமை காலத்திலேயே. அவர் பிற்காலத்தில் விண்ணில் பறக்கிற ஒரு விண்வெளி வீரராக வருவார் என்று அவரோ அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களோ அல்லது சோவியத் நாடோ நினைத்ததில்லை. அப்படி ஒரு பெரிய வாய்ப்பு அவருக்கு வந்தது. அது இயல்பாக வந்தது. அன்றைக்கு 2வது உலகப் போர் ஏறத்தாழ அவர் பிறந்து சிறுவயதில் இருக்கிற போது உலகத்தை உலுக்கி எடுத்தது. நான் முதலில் குறிப்பிட்டேன் 1939 அவர் பிறந்தார் என்று. எனவே 5 வயது குழந்தையாக இருக்கிற போது 2ஆம் உலகப் போர் வெடித்தது. அப்படி வெடித்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறவர்கள் இராணுவத்திற்கு வர வேண்டும் என்கிற கட்டாயம் எழுந்தது. அந்த 2ஆம் உலகப் போரில் சோவியத் யூனியன் 1941க்கு பிறகுதான் பங்கெடுத்து கொண்டது. அப்படி பங்கெடுத்து கொள்ளுகிற போது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற இளைஞர்கள் இராணுவத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். யூரி ககாரினுடைய 2 சகோதரர்களும் அப்படி இராணுவத்திற்கு எடுக்கப்பட்டு போலந்து நாட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் குடும்பத்தினுடைய சோகம் அப்படி போலந்துக்கு அனுப்பப்பட்ட 2 இளைஞர்களும் மீண்டும் திரும்ப வரவே இல்லை என்பது தான். அவர்கள் அந்த நாட்டில் இருக்கிறார்களா இறந்து போனார்களா என்கிற எந்த தகவலும் இங்கே பெற்றோர்களுக்கு தெரியவில்லை. அப்போது யூரி ககாரின் தப்பித்தது அவர் வெறும் 5 வயது குழந்தைதான் என்கிற அந்த காரணத்தாலே தான். அந்த 2ஆம் உலகப் போர் நடந்த காலகட்டத்தில் பல குடும்பங்கள் பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்தன. போரில் கலந்து கொள்ளாத நாடுகளும் கூட அந்த போரின் துயரத்துக்கு ஆளாகின. இந்த சோவியத்தில் ககாரின் குடும்பம் என்பது எவ்வளவு துன்பப்பட்டது என்பதற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமானால், இருக்கிற வீட்டையெல்லாம் இழந்து ஒரு 10 அடிக்கு 10 அடி என்கிற அளவில் ஒரு சின்ன சதுரத்தில் 1.25 ஆண்டுகள் தாய் தந்தை இந்த 2 பிள்ளைகள் என்று 4 வாழ்ந்தார்கள் என்பதே அவர்கள் துயரத்துக்கான எடுத்துக்காட்டு. ஏனென்றால் சோவியத் என்பது மிகப்பெரிய பரந்த நாடு. உலகத்திலேயே பரப்பளவில் முதல் இடத்தில் எந்த நாடு இருக்கிறது என்றால் சோவியத் இருந்தது. பிறகு சோவியத் 14 துண்டுகளாக உடைந்ததற்கு பிறகும் இன்றைக்கும் உலகத்தில் மிகப்பெரிய பரப்பளவை கொண்ட நாடு ரஷ்யா தான். 2வது இடத்திலே தான் கனடா இருக்கிறது. ரஷ்யாவிலே சைபீரிய பாலைவனம் என்பது மிகப்பெரியது. அது மக்கள் வாழ்வதற்கு உரியது இல்லை என்றாலும் கூட உலக அளவில் நிலப்பரப்பில் மிகப்பெரிய நாடாக இருக்கிற அந்த சோவியத்தில் இடம் என்பதற்கு பஞ்சம் இருக்காது. அதற்காக நான் அதனை குறிப்பிடுகிறேன். நம் நாட்டில் இருப்பதைப் போல 10 அடிக்கு 10 அடியில் வாழ்கிறவர்களெல்லாம் அங்கே கிடையாது. ஏனென்றால் இடம் என்பது அவ்வளவு பரந்துபட்டதாக இருக்கிறது. அந்த நாட்டிலேயே அப்படி 2ஆம் உலகப் போர் வருகிற போது இடமில்லாமல் வெறும் 10 அடிக்கு 10 அடியிலே அந்த குடும்பம் ஏறத்தாழ 2 ஆண்டுகள் வாழ்ந்தது. அப்படியெல்லாம் இளமை காலத்திலேயே பல துன்பங்களை அனுபவித்து வளர்ந்தவர்தான் யூரி ககாரின். 10-15 வயதாகிற போதே படிப்பை தொடர முடியாமல் அந்த இரும்பு தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்து அதற்கு பிறகு இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறார்கள் என்கிற போது அவர் இராணுவத்துக்கு போவதை பெற்றோர்கள் இயல்பாக விரும்பவில்லை. ஏற்கனவே 2 பிள்ளைகளை பலி கொடுத்தவர்கள். இந்த பிள்ளையும் இராணுவத்துக்கு போகிறேன் என்கிறானே என்றால் இவருக்கு 2 காரணங்கள் அதற்கு பின்னாலே இருந்தன. ஒன்று, இவருக்கு உடல் வலிமையாக இருந்தது. 2வது, தன் அண்ணன்களினுடைய அந்த போக்கில் தானும் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு உந்துதலும் அவருக்கு இருந்தது. அப்படி அந்த இராணுவத்திலே பணிக்கு சேர்ந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து த சீனியர் லெஃப்டினன்ட், ஒரு மூத்த தளபதி என்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அவருடைய பணி அந்த அதிகாரிகளுக்கு மிக நிறைவு தருவதாக இருந்தது. அப்போதுதான் அவரை அங்கிருந்து ஒரு விண்ணியல் ஆய்வுக்கான தளத்திற்கு எடுத்து சென்றார்கள். அது அவர் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம். உலகம் முழுவதும் அவர் பின்னால் புகழ் பெறப்போவதற்கான தொடக்கம் என்றும் நாம் அதனை சொல்லலாம். அப்படி அந்த விண்வெளி ஆய்வுகளிலே இவர் எடுத்து செல்லப்பட்டு, இவர் விண்வெளி ஆராய்ச்சியாளர் இல்லை, அந்த ஆய்வுக்கு பயன்படுத்தி கொள்ளப்பட்ட மனிதர்களில் ஒருவர். நான் எதற்கும் அணியமாக இருக்கிறேன் என்று சொன்னவர். ஆகையினாலே இவரினுடைய துணிச்சல் அவர்களுக்கு பிடித்திருந்தது. அதற்கு பிறகு 1961 அந்த விண்கலம் வோஸ்டாக்
விண்ணில் ஏவப்பட்ட போது ஒரு மனிதரை உள்ளே வைத்து அனுப்புவது என்று முடிவு செய்தார்கள். அந்த மனிதராக இருந்தவர்தான் யூரி ககாரின். அப்படி உள்ளே இருக்கிற போது நடந்த ஒரு நிகழ்ச்சியை உலகம் தன்னுடைய விண்ணியல் வரலாற்றில் பதிவு செய்து கொண்டது. எல்லாம் புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறது. ககாரின், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் நான் நன்றாக இருக்கிறேன் என்றோ எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது என்றோ எதையும் சொல்லாமல் புறப்படலாம் என்றார். லெட் அஸ் கோ என்பதுதான் அவர் சொன்ன சொல். புறப்படலாம் என்று சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் விண்ணியல் துறையில் எந்த ஏவுகணை அல்லது விண்கலம் ஏவப்பட்டாலும் அது புறப்படுவதற்கு முன்பு சொல்லப்படுகிற சங்கேத சொல்லாகவே அது ஆகிவிட்டது. உள்ளே இருக்கிறவர்கள் லெட்ஸ் கோ என்று சொல்லுகிற போதுதான் அது புறப்படும். எனவே எப்படி இருக்கிறீர்கள் என்கிற கேள்விக்கு புறப்படலாம் என்றவர் விடை சொன்னார். பிறகும் ககாரின் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதினார், விண்ணில் பறந்தபோது நான் உணர்ந்த முதல் அனுபவம் பூமியில் இருந்தபோது இருந்த என்னுடைய எடை முற்றுமாய் காணாமல் போய்விட்டது போல இருந்தது. என்னை அறியாமல் நான் மிதந்தேன். பூமியிலே யாரோ என்னை கட்டி தொங்கவிட்டால் எப்படி இருக்குமோ அப்படி யாரோ தொங்கவிட்டிருப்பது போல நான் உணர்ந்தேன். எடையை இழந்தது என்பது வாழ்வில் நான் பெற்ற மிகப்பெரிய அனுபவம் என்று சொல்லுகிறார். அந்த அனுபவம் பிறகு பிறருக்கு பலருக்கும் வாய்த்தது. ஆனால் விண்வெளியில் மிதந்த முதல் மனிதராக யூரி ககாரின் இருக்கிறார். அவருடைய பிறந்த நாள் மார்ச் 9. ஆனால் 34 வயதிலேயே இன்னொரு விண்வெளி பயணத்தில் அவர் இறந்து போனார் என்பது இன்னொரு சோகம். அதுவும் அதே மார்ச் மாதத்திலே தான் நடந்தது, 1968. வணிகத்தில் முதலீடு செய்து எவ்வாறு லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் நாம் எவ்வாறு சேமிக்க கற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றியும் இன்றைய பகுதியில் பார்க்கலாம். நாம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இதுக்கு முன்னாடி இந்த வாரங்களில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுனா என்ன, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன வரைக்கும் நம்ம பிளான் பண்ணலாம், ஒரு சாதாரணமான ஒரு இன்வெஸ்டருங்கிறவங்க என்ன வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லியிருந்தது, ஒரு பர்டிகுலராக ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சார், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் கையில் 6 lakhs கேபிட்டல் வச்சுருக்காரு, ஒரு 16,000 rupees இன்கம் வந்துகிட்ருக்கு சேலரி. இது எப்படி நான் பண்ணலாங்கிறத அவர் கேட்டார். அவர் நடத்துகிற தொழில் ஒரு பியூட்டிஷியன் தொழில் சலூன் மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதில் என்கிட்ட கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள், என்ன மாதிரி பண்ணணும், நான் என்னென்ன பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ 6 lakhs இருக்கிறதுனால அவரோட சேலரி 16,000 வந்துட்டுருக்கிறதுனால அவரோட 3 வருஷம், அதாவது அவரோட இது 3 வருஷமாக ரெகுலராக சேலரி அவரோட அக்கௌண்ட்டில் கொண்டு வந்துட்டுருக்கிறதுனால அப்ராக்சிமேட்டாக ஒரு 15-19 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்க முடியும். ஏற்கனவே இருக்கிற ஒரு 6 லட்ச ரூபாயை சேர்த்து டோட்டலாக 25 lakhs பிஸ்னஸ் பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னோம். இதில் செகண்ட் பாயிண்ட் இந்த 25 lakhsல ஒரு மினிமம் 8 மாதத்துக்கு உண்டான ஒர்க்கிங் கேபிட்டலை நம்ம அதிலேயே பிளாக் பண்ணி வச்சுருக்கணும். அது போக என்ன பேலன்ஸ் பணம் இருக்கோ அதை தான் நம்மளோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது அந்த ரெண்ட் கொடுக்கறதுக்கோ இல்லை இன்டீரியர் பண்ணுறதுக்கோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கோ அது எல்லாமே அந்த பணத்துக்குள்ளே வரா மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஏன் 8 மாதம் வச்சுக்கணுன்னா, அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க 3 மாதத்தில் வந்துடுவோம், பிஸ்னஸ் வந்துடும்னு. 3 மாதத்தில் வந்ததுன்னா லக்கு தான், 3 மாதத்தில் வரலைன்னா திரும்பவும் பாரோ பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு 8 மாதம் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது ரெண்டும் பண்ணதுக்கப்புறம் மூணாவது நான் இண்டிபெண்ட்டாக தனியாக பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். இண்டிபெண்ட்டாக தனியாக பண்ணலாமான்னா இது டெக்னிக்கலான ஒரு விஷயம். அவரோட சொந்த கான்ட்ராக்டில் கண்டிப்பாக அவரோட கஸ்டமர் வருவாங்க. ஆனால் 100% கஸ்டமர் வருவாங்களான்னா வரமாட்டாங்க. எதனால் வரமாட்டாங்க அப்படின்னிங்கன்னா, ஜென்ரலாக இன்றைக்கி இருக்கிற இது ஒரு பிராண்டிங் ரிலேட்டடாக இருக்கிறதுனால, ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு நான் சொல்கிறேன், இது ஜென்ரல் கிடையாது. ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக நம்ம அப்ளை பண்ணி திங்க் பண்ணி பார்க்கணும். அப்படி இவரோட இண்டஸ்ட்ரிக்கு பிராண்டிங் அதுவாக இருக்கிறதுனால அதை மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்துட்டாருன்னா இவருக்கு மார்க்கெட்டிங்கில் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய வேலை இருக்காது. ஸோ அப்போ இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் இவர் ஏற்கனவே அந்த தொழிலில் டைரெக்டாக கிரவுண்ட் லெவலில் இருந்ததுனால அந்த பிஸ்னஸை இன்னும் நல்லா மானிட்டர் பண்ண முடியும், நல்லா டெவலப் பண்ண முடியும். ஒரு 1 இயர்லேயே இவரோட போட்ட கேபிட்டல் ஓரளவு ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். மினிமம் 2-2.5 இயர்ஸில் கண்டிப்பாக அவரோட கேபிட்டலையே எடுத்துருவார். அவர் போட்ட இந்த பணத்தையே எடுத்துருவார். எதனால் எடுத்துருவார்னிங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்கு டிமாண்ட் இருக்குது. செகண்ட் இது கன்சூமர் பேஸ்டு, ஒரு சலூன்ன்றது ஒரு கன்சூமர் பேஸ்டு.
மூணாவது பிராண்டிங் இருக்குது. நான் பிராண்டிங்கில் போயிட்டு இதே மாதிரி பண்ண முடியுமான்னா, அதாவது நம்மளோட ஓனாக பண்ணும்போது எவ்வளவு கஸ்டமர் நம்மளை நம்பி திரும்ப வருவாங்கங்கிறதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குண்டான மார்க்கெட்டிங் செலவு பண்ண முடியாது. இது எதுக்கு நான் இந்த ஐடியா, இந்த சஜஷன் சொல்கிறேன், இல்லை இந்த நடந்ததை சொல்கிறேன்னா, ஜென்ரலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணும்போது, இல்லை ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ணும்போது, இது மாதிரி பல பேராமீட்டர்ஸை நீங்கள் வந்து பல விஷயங்களை தெரிஞ்சு, பல விஷயங்கள் ஆராய்ந்து, அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸை தொழில் தொடங்குறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது 16,000 சேலரியாக இருந்தாலும் ஒரே ஃபார்முலா தான், 15 லட்ச ரூபா சேலரியாக இருந்தாலும் ஒரே ஃபார்முலா தான். இதோட பிஸ்னஸ் கெப்பாசிட்டியும் அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டும் தான் வேரி ஆகுமே தவிர, இண்டஸ்ட்ரி வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு மாதிரியான அப்ரோச்சை நம்ம போகணும். அதனால தான் எப்போதுமே வந்து ஒரு கன்சல்டன்ட் வச்சு பண்ணும்போது பல தரப்பட்ட கம்பெனிகளில் அவங்களோட எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால, ஏற்கனவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, அவங்களோட அணுகுமுறை ஓரளவு வந்து நமக்கு பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும். செகண்ட் வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா, இதில் ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி பண்ணணுங்கிறத நான் இப்போ சொன்னேன். மூணாவது வந்து வேறு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இல்லைனா எஃப்டி. சரி, மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோ ஏன் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னிங்கன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அவங்களால அந்த பிஸ்னஸோட அதில் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை கண்ணுக்கு முன்னாடி அவங்களால பார்க்க முடியுது. அந்த லாபமோ நஷ்டமோ அவங்களால டே டு டேயில் அதை தெரிஞ்சுக்க முடியறதுனால, நிறைய பேருக்கு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான காரணம் இது ஒரு டைப் ஆஃப் அடிக்ஷன் மாதிரி தான். ப்ளஸ் வந்து ஏற்கனவே அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஓரளவு நல்லா இருக்கிறதுனால, இந்த ரெகுலர் அப்டேட் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால, ஒரு ரியல் எஸ்டேட்டில் பணம் போட்டால் கூட நீங்கள் ஒரு வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணணும். சும்மா ரேட்டை விசாரிச்சுட்டு இருக்க முடியாது. எங்கேயுமே உங்களுக்கு அந்த ரேட்டு கிடைக்காது. யாரோ ஒருத்தர் நடக்கிறது, பக்கத்து வீட்டோட செல்லிங் ரேட்டு, அந்த தெருவில் ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த ரேட்டில் என்ன போயிருக்கோ அதை வச்சு தான் நம்மளோட ரேட்டை டிட்டர்மைன் பண்ண முடியும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஸ்டாக்லேயும் வந்து எப்போதுமே உங்களோட ரேட்டு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஸோ அதனால் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நார்மலாக வந்து குயிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு. நமக்கு குயிக்காகவும் வாங்க முடியும், குயிக்காகவும் வெளியில் வரலாம். ஸோ இதில் வந்து என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக், அதாவது ஷேர் மார்க்கெட் ரெண்டும் பார்த்திங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டுனால் நம்ம டைரெக்டாக என்னென்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளே தேர்ந்தெடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது வந்து டைரெக்டாக அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதோட லாப நஷ்டம் வந்து நம்ம ஒரு கையில் 1 லட்ச ரூபா பணம் வச்சுருந்தோம்னா ஒரு 3 கம்பெனியை பிரித்து 3 டிஃப்ரெண்ட் லெவலில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒரே நாளில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ப்ரைஸ் இறங்கிச்சுன்னா நம்மள்ட்ட அடுத்த பணம் நம்மள்ட்ட இருக்காது. அந்த ப்ரைஸை ஆவரேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மள்ட்ட பணம் கையில் இருக்காது. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி ரிஸ்க் ரிலேட்டடாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜில் பண்ணணும். ரிஸ்க் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 3-4 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸடாக இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட பொருள் நம்ம கையிலே இருக்குது, அது வந்து ரியல் எஸ்டேட். செகண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக் வந்து ஹை ரிஸ்க் உள்ளது, நல்ல லாபமும் வரலாம், நிறைய நஷ்டமும் வரலாம். இதில் வந்து எப்போதுமே லாங் டேர்மில் போகும்போது லாபம் நிறைய வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட். பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியும், அதோட நம்மளோட கேஷ் ஃப்ளோ எல்லாமே தெரியும், அதுலேயும் லாப நஷ்டங்கள் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா, ஒரு பணத்தை போடுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ரூபா பணம் போட போகிறோம் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து நம்ம எத்தனை நாளைக்கு இந்த பணத்தை இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வச்சுருக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். மூணாவது வந்துட்டு என்னென்ன ஸ்டேஜில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது கையில் இருக்கிற ஒரு 3 லட்ச ரூபாய் இல்லை 5 லட்ச ரூபாய் ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்து ஒரு 3 ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணினோன்னா, இப்போ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டையோ இது எல்லாம் வந்து என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ், நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் டெய்லி வரும். ஒன்று பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. இந்த கிராஃபை வச்சு, இந்த கிராஃபு போன மாதத்தில் இவ்வளோ வால்யூமில் இந்த மாதிரி ஏறி இருக்கிறதுனால இன்றைக்கி அதே லெவலுக்கு வரதுனால நீங்கள் வாங்கலான்னு சொல்லக்கூடியது, அந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடியது வந்து டெக்னிக்கல் கிராஃப். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் இப்படி இருக்குது, இது வரைக்கும் இப்படி இருந்திருக்கு, இதே மாதிரி இருக்கக்கூடிய சிமிலரான இண்டஸ்ட்ரீஸ்லாம் இவ்வளோ ரூபா ப்ரைஸில் இருக்காங்க, ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லக்கூடியது ஃபண்டமெண்டல் அனலைஸ். இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது யாராலையும் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து டைமிங் பண்ண முடியாது. டைமிங் பண்ண முடியாதுன்னா, இன்றைக்கி தான் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த ரேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ரேட்டில் அவங்களுக்கு லாபம் வருங்கிறத சொல்ல முடியாது. இவங்க எல்லோரும் சொல்கிறவங்க வந்து எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு டைப் ஆஃப் கேல்குலேஷனை பேஸ் பண்ணி இந்த கேல்குலேஷன் படி நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. அப்படி கேரண்டி கொடுத்தோ இல்லை 100% வந்திருந்ததுன்னா எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, வேறு எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் ஹையஸ்ட் ரிட்டர்ன், நிறைய சீக்கிரமாக நமக்கு பணம் வரக்கூடிய ரிட்டர்னும். ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளோட பிளான் வந்து எவ்வளோ ஒரு 3 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாயோ 3 டிஃப்ரெண்ட் லெவலில்
இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம். இப்போ பணம் கையில் ரெடியாக இருக்குது, எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் இல்லை 1 வாரம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் மார்க்கெட்டை. என்றைக்கு நல்லா மார்க்கெட் நம்ம பார்க்குற தேதியிலேருந்து இறங்குதோ அந்த பர்டிகுலர் டேயில் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம். திரும்ப இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஏறிச்சுன்னா ஓகே வெயிட் பண்ணிடலாம். எப்படி இருந்தாலும் மார்க்கெட் ஏறி அப்படியே ஓடி போயிடாது. அதேமாதிரி மார்க்கெட் கீழே கண்டினியூஸாகவும் இறங்கி கீழே போயிடாது. ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். மார்க்கெட்டுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. மார்க்கெட்டுங்கிறது வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இட்ஸ் அ மாஸ் சைக்காலஜி. மாஸ் சைக்காலஜின்னா பல தரப்பட்ட மக்கள் ஒரே டயத்தில் ஒரே மாதிரி திங்க் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டாக் மூவோ ப்ளஸ்ஸாவோ இல்லை மைனஸாகுது. அதில் ஒரே மாதிரி எல்லோரும் திங்க் பண்ண மாட்டாங்க. ஒரு குரூப்பு 50% பாசிட்டிவாகவும் ஒரு குரூப் நெகட்டிவாகவும் தீர்மானம் பண்ணுவாங்க. எப்போ எந்த குரூப்போட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ, அதிகப்படியான ஆளுங்க இருக்காங்களோ அதை நோக்கி அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு மூவ் ஆகும். இதுதான் பேசிக் ஃபார்முலா. அந்த 50% திங்க் பண்ணுறவங்களோ இல்லை 80% திங்க் பண்ணுறவங்களோ என்னத்தை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஒன்று ஃபண்டமெண்டலை பார்ப்பாங்க இல்லை டெக்னிக்கலை பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலையும் டெக்னிக்கலையும் நம்ம பார்க்கும்போது ஓரளவு பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். இதனால் அது ஸ்டாக் ப்ரைஸ் ஏறலை. இந்த ஃபண்டமெண்டலும் டெக்னிக்கலும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஏறிச்சு. அந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சதுனாலையும் அவங்களுக்கு ஏற ஆரம்பிச்சு. அந்த ப்ரைஸை வந்து நிறைய பேர் வாங்குறதுனாலையும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பேராமீட்டரை பார்த்துட்டு 3 லெவலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட ஒரு நாளைக்கு திடீர்னு மார்க்கெட் இறங்குது. அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருந்த பணத்தை இப்போ புதுசாக ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மாதம் ஆகிடுச்சு, 90 ரூபா வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு 90 ரூபாயில் அதே திரும்ப வாங்கும்போது நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸு 95 ரூபாய் ஆகிடும் 100 ரூபாய்க்கு பதிலாக. ஸோ அதனால் நம்மளோட பணத்தை ஒரு 3 ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அடுத்த லெவல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டேஜ் தான். இது 3 ஸ்டேஜுங்கிறது கரெக்டாக அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே ஃபார்முலா கிடையாது. ஒரு ரஃப்பான எஸ்டிமேஷன் நமக்கு வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஓரளவு ஆவரேஜ் பண்ணலாங்கிற ஒரு கால்குலேஷன் தான். ஸோ இதை பற்றியும் இதுக்கு மேலே மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணலாம், மேலே எப்படி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறதுல மேலே வர வாரங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நம் கண்களால் பார்த்து படித்தவைகளை மறவாது இருப்பதற்குள் நம் சிந்தனைக்கு கொண்டு செல்வது டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். இன்று அவர் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். மாணவர்கள் அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதா, மாணவர்களுடைய பங்கு என்ன, வரலாற்று ரீதியாக தொடர்ந்து மாணவர்கள் இல்லாமல் எந்த ஒரு சமூக மாற்றமும் நிகழாது அப்படிங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் தன்னுடைய படிப்பு, தன்னுடைய வேலை, தன்னுடைய தொழில் கெடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் குடும்பங்கள், குறிப்பாக சொல்லக்கூடிய மத்திய தட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன எண்ணம்னா நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம், நமக்கு எதுக்கு இந்த மாதிரி பொது காரியங்கள் அப்படின்னு ஒரு போக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இப்போ நடந்த விஷயங்கள், ஜல்லிக்கட்டு மாதிரி விஷயங்கள் என்ன தெரிய வருதுன்னா, ஊருக்கு ஓடி ஒரு விஷயம் பேசுகிறப்ப நம்மளும் அதில் பங்கீடு கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஃபேஸ்புக்லேயே ஒரு ஸ்டேட்டஸ் போடணும், தன்னை பற்றி ஒரு கருத்து செய்யணும், சின்னதாக பதிவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கி வந்து இருக்குது, மேலோங்கி இருக்குது. இப்போ இதை எங்கே நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம் அடுத்த இடம்னு கேட்டால் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, இவருக்கு எல்லாருக்கும் அடிப்படையான ஒரு சரித்திர பின்னணி கொஞ்சம் தெரியணும். நீங்கள் ஒருத்தரை வந்து விரும்புகிறீங்க, இல்லாட்டி ஒரு இயக்கத்தின் மேலே உங்களுக்கு சார்பு இருக்குது, இல்லை சார்பு இல்லாமல் இருக்குது, இல்லாட்டி எதிர்ப்பு இருக்குன்னா அதை பற்றி கொஞ்சமாவது படிக்கணும், அதை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. நீங்கள் வந்து அரசியலுங்கிறது எப்படின்னா, உள்ளே போய் நீங்கள் வந்து ஒரு இதில் கட்சியில் உறுப்பினராகி அவர்களுக்காக நீங்கள் வேலை செய்யணும், எலெக்ஷனில் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதை சார்ந்து இயங்கக்கூடிய, இல்லை அதை பற்றி சொல்லக்கூடிய, அதை பற்றி ஒரு தெளிவு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் உங்களோட இதில் நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்பாடு கூட அரசியல் தான். அரசியல்னால் கட்சிக்குள்ளே போய் செய்ய வேண்டிய விஷயங்களுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் மட்டும் அரசியல் கிடையாது. ஒரு கட்சிகளை உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலும் கட்சிகள் என்னென்னலாம் நடக்கிறாங்க, என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி என்ன தேவை அப்படிங்கிற ஒரு இது நீங்கள் புரிதலை கொண்டு வரதே இன்றைக்கி முக்கியம். ஆனால் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக எல்லோரும் வந்து ஒருத்தரை பற்றி சொல்லக்கூடிய அபிப்பிராயங்கள் தான் அதிகமாக இருக்குது. திரும்ப 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 அபிப்பிராயங்கள் மூலமாகவும் அதன் மூலமாக கட்டமைக்கப்பட்ட சொந்த எண்ணங்களை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. உணர்வு ரீதியானவை எல்லாம். இவர் நல்லவரா, அவர் கெட்டவரா, அவரோட இவர் பெட்டர், இவரோட அவர் பெட்டர், அவங்க இப்படி இவங்க இப்படின்னு சொல்கிற விஷயங்கள் அரசியல் அறிவிற்கு எந்த விதத்துலையும் நம்மளுக்கு வலு சேர்க்காது. அப்போ என்ன தெரியணும்னா, கொஞ்சம் பின்னோல் நம்ம நோக்கி போய்
எப்போ வந்து இந்த ஒரு இயக்கம், இந்த கட்சி எதிலிருந்து வந்தது, எதற்கு மாற்றாக வந்தது, யார் அதை முன்னெடுத்தாங்க, என்ன அவங்க சொல்ல விரும்புகிறாங்க, என்ன அவங்க சாதிச்சாங்க, என்ன அவங்க சாதிக்க போகிறாங்க, இவர்கள் வந்தால் நம்முடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் மக்களோட வாழ்க்கை எப்படி மாறும், யாருக்கு நன்மை பயக்கும், எந்த மாதிரி சட்ட திருத்தங்களை இவங்கெல்லாம் கொண்டு வருவாங்க, இந்த மாதிரி ஒரு அடிப்படை அறிவு வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அடிப்படை அறிவோடு செய்யக்கூடிய தேர்வுகள் வந்து நல்ல முதிர்ச்சியை காட்டும் நமக்கு. இப்போது சில இதில் மாநிலங்களில் நீங்கள் பார்க்கலாம், அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இது கல்வி மட்டும் கிடையாது, அரசியல் அறிவு அதிகமாக இருக்கும். நம்ம இதுவாக உதாரணம் சொன்னால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பக்கத்தில் கேரளா மாநிலத்திலே எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே ஓரளவுக்கு அரசியல் முதிர்ச்சி இருக்கும். அதனால் என்னன்னா, ஒரு சின்ன பிரச்சனைனா கூட ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி கட்சிகளை மீறி சில இடங்களில் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய போராட்டங்கள் நிறையா உண்டு. இப்போது நம்மளுடைய இது நீங்கள் மாநிலத்துக்குன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா கட்சி வித்தியாசம் இல்லாமல் ஒன்று சேரணும். அதே நேரத்தில் அதிலிருந்து ஒரு சாரார் ஒரு கொள்கைக்கு மட்டும் உகந்ததாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா கட்சி சார்போடு செயல்படணும். இந்த தெளிவு நமக்கு வரணும். அதற்கு அடிப்படையான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய இதுக்குள்ள வாழ்க்கைக்குள்ள இந்த அரசியல் பற்றிய தெளிவு வரணும். இன்றைக்கு வந்து ஒரு மாணவனுக்கு அரசியலை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா உதாரணத்துக்கு இதிலெல்லாம் நீ கல்வி நிறுவனங்களில் அரசியலை பற்றி பேச விடுறது கிடையாது. அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறோம். அரசியல் வந்தாலே கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், ஜேஎன்யூன்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் அதுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுக்கு எல்லா அரசியல் தலைவர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு களமாக அது இருக்குது. நீங்கள் எந்த சித்தாந்தம் வேணால் இருந்துட்டு போங்க, ஆனால் நாட்டு நடப்பை பற்றி சொல்வதற்கான ஒரு களமாக இருக்குது. அங்கே நீங்கள் 2-3 வருஷங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு அதாவது நான் அங்கே வந்து சில மாதங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் வந்து பார்த்துருக்கேன், தினசரி பார்த்துருக்கேன். துண்டு பிரசுரம் வந்துக்கிட்டே இருக்கும். மாற்றுக்கருத்துக்கள் எல்லா பக்கத்துலேருந்து வரும். நம்ம இதுதான் இதை பற்றி ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுருக்கும் பொழுது அதற்கு நேர் எதிராக இன்னொரு துண்டு பிரசுரம் வரும். நீங்கள் இதையும் அதையும் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை 2 கோணத்துலேருந்து பார்க்க முடியும். இங்கேருந்து ஒரு தலைவர் வந்து பேசுவாங்க, அங்கேருந்து வேறு தலைவர் வருவாங்க, வெளிநாடுகள்லேருந்து வருவாங்க, தூதரவர்கள் வருவாங்க, அரசாங்க அதிகாரிகள் வருவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து மாணவர்களோட வந்து பேசுகிறதுனால ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் ஒருத்தர் சொல்கிறத மட்டும் எடுத்துக்காமல் அவங்க பல நோக்கோடு பார்க்கக்கூடிய அவங்களுக்கு அந்த பன்முகத்தன்மை ரொம்ப அழகாக இயல்பாக வருது. அதனால தான் எல்லா காலகட்டத்திலும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மீது கடுமையான ஆதரவு அல்லது கடுமையான எதிர்ப்பு இருப்பதற்கு காரணம் இதுதான். மற்ற கல்வி எல்லா இடத்துலையும் கல்வி நிறுவனங்களில் உங்களுடைய தொழில், உங்கள் வேலை, உங்கள் படிப்பு இதை மட்டும் சார்ந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து எல்லாவற்றையும் சொல்லித்தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை கொஞ்சமாக இப்போ வந்து உடற்பயிற்சி வேணும் அப்படின்னு சொல்லி கிரவுண்டு கட்டுற மாதிரி, இல்லை இது நீங்கள் பொழுதுபோக்கு வேணும்னு சொல்லி ஒரு கல்ச்சுரல்ஸ் நடத்துகிற மாதிரி, அரசியல் அறிவு வேணும் அப்படின்னு நினச்சி சில பேரை பேச அழைக்கணும். நம்ம என்னமோ அவங்களை தீண்டத்தகாத மாதிரி வெளியில் வச்சுக்கிட்டா மாணவர்கிட்ட எங்கே போக போகிறான், வெளி உலகத்துக்கு போக போகிறான். அப்போ வெளி உலகத்திற்கு போய் அவனோ அவளோ செய்யக்கூடிய தேர்வுகள் தான் நாளைய நம்முடைய ஆட்சியாளர்கள். அப்போ நாளைக்கு நம்ம ஆட்சியாளர்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சோன்னா, அவர்களுக்கு இந்த தேர்வு செய்யக்கூடிய பக்குவம் வரணும்னு நினச்சோன்னா அவனுக்கு இந்த செய்திகள் போய் சேரணும். நீங்களே பார்த்துருக்கலாம், ரொம்ப வந்து இது பழமையான கட்சிகள், பேர் சொல்ல விரும்பல, எந்த கட்சி வேணால் எடுத்துக்கோங்க, எந்த கட்சியெல்லாம் வந்து ஆணித்தரமான சித்தாந்தங்கள் அடிப்படையில் இருக்கோ அவங்கெல்லாம் நூலகங்கள் வச்சுருப்பாங்க. நூலகங்கள் வைப்பதோடு இல்லாமல் என்ன பண்ணுற தலைவர்கள் வந்து கண்டிப்பாக வகுப்புகள் எடுப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, அடுத்த நாளைக்கு தயார் பண்ணுவாங்க, மாணவர்களை உள்ளே கொண்டாடுவாங்க. மாணவர்களையும் இளைஞர்களையும் சரியாக தயார் செய்யப்படாத ஒரு இயக்கம் காலப்போக்கில் அழிந்து போகும். ஏன்னா திரும்ப திரும்ப வயதானவர்கள் மட்டுமே இருந்தாங்கன்னா இன்றைக்கு பிரச்சனை அதனை முன்னாடி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய இன்றைய இளைஞர்கள் உள்ளே இருந்தால் மட்டும்தான் ஒரு இயக்கம் வந்து சீர்பட்டு நடக்க முடியும். இதுதான் வந்து உலகத்தில் திரும்ப திரும்ப வரலாறு சொன்ன ஒரு செய்தி. சரி, இவனுக்கு என்ன வேணும்? புத்தகங்கள் வேணும், அதுக்கப்புறம் கருத்தரங்குகள் வேணும், பேச்சாளர்கள் வேணும்,
அதைவிட முக்கியமானது இதெல்லாம் வந்து விவாத செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தளம் வேணும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பல நேரங்களில் வந்து இதில் டிவிலெல்லாம் 5 பேருக்கு வந்து சண்டை போட்டுருப்பாங்க. இந்த 5 பேர் சண்டை போடுறதுல எந்த கருத்தை எடுத்துக்கலான்னு கூட வந்து இவங்களால் தேர்வு செய்ய முடியாத நிலையில், குழப்பமான நிலையில் இருக்காங்க பார்வையாளர்கள். ஆனால் மாற்று கருத்துடைய இருவருக்கு மேலானோர் ஒரு அரசியலில் இது கட்சியை சேராமல் ஆனால் அரசியல் பிரச்சனையை நம்ம சூழலில் உட்கார்ந்து பேசுனா எந்த அளவுக்கு தெளிவுகள் கிடைக்கும், அந்த ஒரு தெளிவை நோக்கி போக தயாராக இருக்க வேண்டும் நம்முடைய இளைஞர்கள்.